My dear students, CME இன்டர்மீடியேட்டுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் MTP பேப்பர் இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம ஒவ்வொரு பேப்பராக நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த செக்ஷன் ஏல கொஷின் நம்பர் ஒன் பை ஒன்னாக நான் பார்த்துட்டு வரேன் பாருங்கள். A resource owned by the business with the purpose of using it for generating future profits is known as capital, assets, liability and surplus அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது ரிசோர்ஸ் ஓன்டு பை த பிஸ்னஸ் ஃபார் ஜெனரேட்டிங் ஃபியூச்சர் ப்ராஃபிட். ஃபியூச்சர் ப்ராஃபிட் எப்போ வரும்? ஒரு அசெட் இருந்தால் தான் வரும். ஒரு பில்டிங் இருந்தால் ரெண்ட் வரும். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு மெஷினரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாகும். அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வரும். ஸோ அசெட் இருந்தால் தான் ஜெனரேட்டிங் த ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸ் வரும். இப்போ நீங்கள் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கேபிட்டல் கொண்டு வரலாம். இங்கே கேட்குறது வந்து ஜெனரேட்டிங் ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸ். அப்போ 4 ஆன்சரில் எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அசெட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நீங்கள் அப்படியே டிக் பண்ணிங்க. ரெண்டாவது கொஷின், த ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த மிஷின் இஸ் ₹1,50,000 rupees. The residual value is 10,000 rupees. The depreciation is charged is 10% per annum. Written down value WDV. Method for depreciation for the third year என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம போடுறது தான் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில். அப்படியே டிமினிஷிங், இட்ஸ் கோயிங் ஆன் டிமினிஷிங். இப்போ நீங்கள் காஸ்ட் ஆஃப் த மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 rupees. காஸ்ட் ஆஃப் த மிஷின் வந்து 1,50,000 rupees. அப்போ நல்லா பாருங்கள், ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் என்ன வரும்? ஃபஸ்ட் இயருக்கு டெப்ரிசியேஷன் 10% அப்படின்னா 1,50,000ல் 15,000 rupees ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன். சரி, செகண்ட் இயருக்கு என்ன வரும்? ரிமைனிங் பேலன்ஸ் அது போக மீதி 1,35,000. ஓப்பனிங் வந்து செகண்ட் இயர் ஓப்பனிங்கில் 1,35,000 இருக்கும். அதுக்கு 10%. இது செகண்ட் இயர். அப்போ 1,35,000ல் இன்ட்டு 10% போட்டிங்க அப்படின்னா 13,500. சரி, இதை நீங்கள் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 1,21,500 rupees. இது வந்து தேர்ட் இயர் ஓப்பனிங். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தேர்ட் இயர் நல்லா பார்க்கணும். அதாவது தேர்ட் இயருக்கு என்ன டெப்ரிசியேஷன். அப்போ இந்த 1 lakh இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ் அட் தி பிகினிங் ஆஃப் த தேர்ட் இயர் இவ்வளோனா. அப்போ அதுக்கு டெப்ரிசியேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா 10% டெப்ரிசியேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா இன்ட்டு 10% ஈக்குவல் டு 12,150. இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன வரும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 12,150. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை அப்படியே டிக் பண்ணிக்கங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 4, மெமராண்டம் ஜாயின்ட் வெஞ்சர் இஸ் ப்ரிப்பேர்ட். மெமராண்டம் ஜாயின்ட் வெஞ்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது ஜாயின்ட் வெஞ்சர் அப்படிங்கிறது டெம்பரரி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது. ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்காக 2 பேர் ஒன்று சேர்ந்து அந்த பிஸ்னஸை செஞ்சுட்டு வர்ற ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுதான் வந்து ஜாயின்ட் வெஞ்சர் அப்படிங்கிறது, டெம்பரரி பார்ட்னர்ஷிப். அப்போ அவங்க வந்து என்னென்ன செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த கேஸ் வந்து செப்பரேட்டாக செட் ஆஃப் புக்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும் அதை மட்டும் நான் எழுதி வச்சுருப்பேன். அவங்க அவரோட எக்ஸ்பெண்டிச்சர். இதை கோவெஞ்சரர்னு பேர். 2 பார்ட்னர் அப்படின்னா அந்த பார்ட்னருக்கு பேர் இங்கே பார்ட்னர்னு சொல்லக்கூடாது. இது பார்ட்னர்ஷிப் இல்லை, இது வந்து டெம்பரரி பார்ட்னர்ஷிப், கோவெஞ்சரர். அப்போ நான் என்னுடைய அக்கௌண்ட்ஸ் நான் என்னென்னலாம் நான் செலவு பண்ண நான் மெயின்டைன் பண்ணியிருப்பேன், அவர் மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ இந்த ஜாயின்ட் வெஞ்சரோட மொத்த ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெமராண்டம் இந்த அக்கௌண்ட்டு போடுவோம். அதாவது மெமராண்டம் ஜாயின்ட் வெஞ்சர் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டு. அதில் தான் நம்ம என்ன பண்ணோம், என்னுடைய எக்ஸ்பென்சஸ், அவரோட எக்ஸ்பென்சஸ், மொத்தம் எவ்வளோ மெட்டீரியல் பண்ணோம், மொத்தம் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ், எவ்வளோ சேல் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு. அப்போ அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் அசர்டைனிங் த ப்ராஃபிட் ஆன் வெஞ்சர் அப்படிங்கிறது தான். அப்போ அதில் நீங்கள் பார்க்கணும் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபார் டிட்டர்மைனிங் த அமௌண்ட் டியூ டு த கோவெஞ்சரர் கிடையாது. ஃபார் டிட்டர்மைனிங் த அமௌண்ட் ஆஃப் டியூ ஃப்ரம் கோவெஞ்சரர் கிடையாது. ஃபார் அசர்டைனிங் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் ஜாயின்ட் வெஞ்சர். அப்போ ஜாயின்ட் வெஞ்சரில் ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். அப்போ இதுதான் ஆன்சரு. அப்போ சி இஸ் எ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஷின் நம்பர் 3ல் கொஷின் நம்பர் 4ல் அவங்க என்ன சொல்கிறாங்க, டிஸானர் ஆஃப் எ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஹாஸ் பீன் டிஸானர்ட் ஹாஸ் பீன் டிஸ்கவுண்டட். டிஸ்கவுண்டட்னா என்னென்னா, பில்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. when the customer is not in a position to pay the money, we have to draw a bill which is to be accepted by them. அவன் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இமிடியேட் தேவை அப்படின்னா என் பேங்க்கில் போய் நான் டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவேன். அதுதான் மெயின். அப்படி டிஸ்கவுண்ட் பண்ணப்பட்ட பில்லு வந்து டிஸானர் ஆச்சு அப்படின்னா அந்த பணத்தை யார் கொடுக்கணும்? அவன் கொடுக்கணும். சரி, இங்கே சரி அதெல்லாம் கூட இருக்கட்டும். இங்கே டிஸானர் ஆச்சு அப்படின்னா அப்போ அவன் என்ன பண்ணணும், நோட்டிங் சார்ஜஸோடு சேர்த்து இந்த ட்ராயி வந்து அதை பேர் பண்ணணும். அப்போ அந்த நோட்டிங் சார்ஜஸை யார் நார்மலாக பேர் பண்ணுவான்னா
ட்ராயி தான் பேர் பண்ணணும். ஆனால் அவனே வந்து என்ன பண்ணிருக்கான், டிஸானர் பண்ணியிருக்கான். செக் அமௌண்ட்டே தர முடியல. செக் அமௌண்ட்டே தராதவன் நோட்டிங் சார்ஜஸ் எப்படி கொடுப்பான்? அப்போ இனிஷியலாக அது யார் பேர் பண்ணுவாங்கன்னா பேங்கர் தான் மெயின் பண்ணுவாங்க. அப்போ இனிஷியலி பெய்டு பை பேங்க் அப்படி தான், அதுதான் கரெக்டான ஆன்சரு. அதையும் அப்படியே டிக் பண்ணிக்கங்க. அண்ட் தென் ஒரு நிமிஷம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காவேரி. இஃப் காவேரிஸ் அக்செப்டன்ஸ் விச் வாஸ் என்டார்ஸ்டு பை அஸ் இன் ஃபேவர் ஆஃப் சலீம் இஸ் டிஸ்ஆனர்ட் தென் த அமௌண்ட் வில் பி டெபிட்டட் இன் அவர் புக்ஸ் அப்படின்றாங்க. இதில் நல்லா கவனிக்க பார்க்கணும். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சொன்னேன் பில்ஸ் ரிசீவபிள். இப்போ நான் சப்ளை பண்ணுறேன், அவங்ககிட்ட பைசா கொடுக்க முடியல. அதாவது அதே சமயத்தில் அவனை நம்பி நம்ம இப்போ சேல் பண்ணேன் அப்படின்னா எப்படி பணம் திருப்பி வரும், அதுக்காக ஒரு செக்யூரிட்டிக்காக ஒரு பில்லை நான் வாங்குவேன். நானே அதை ட்ராப் பண்ணி அதை வந்து அவங்ககிட்ட அக்செப்டன்ஸ் வாங்குவேன். அப்போ பில் இப்போ நான் காவேரிக்கிட்ட நான் வாங்குகிறேன், அவர் காவேரிங்கிறவுக்கு நான் சேல் பண்ணியிருக்கேன், அவர் பில்லு கொடுத்துருக்காரு. அதான் சொல்கிறார் காவேரிஸ் அக்செப்டன்ஸ் விச் வாஸ் என்டார்ஸ்ட் பை எஸ் இன் ஃபேவர் ஆஃப் சலீம் இஸ் டிஸானர்ட். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்போ தென் த அமௌண்ட் வில் பி டெபிட்டட் இன் அவர் புக்ஸ் அப்படின்னா. நார்மலாக டிஸானர் அப்படின்னாவே அந்த பேமெண்ட் என்ன, இப்போ யாருக்கிட்ட நான் வந்து முதல்ல யாருக்கிட்ட வாங்குகிறேன், காவேரிக்கிட்ட வாங்குகிறேன். அப்போ நம்ம பில்லு வரும்போது நான் என்ன பண்ணியிருப்பேன், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் அப்படின்னு தான் போட்டிருப்பேன். டெபிட் டு யார், காவேரி அப்படின்னு கொடுத்துருப்பேன். காவேரி அப்படின்னு இதுதான் ஃபஸ்ட் என்ட்ரி. சப்போஸ் நான் சலீமுக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன்னு வச்சுங்க, சலீமுக்கு வந்து என்டார்ஸ் பண்ணுறேன். என்டார்ஸ் பண்ணேன்னா எனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, அவருக்கு என்டார்ஸ் பண்ணோன்னா அப்போ சலீம் அக்கௌண்ட் டெபிட் அப்படி தான் போட்டிருப்பேன். சலீம் அக்கௌண்ட் டெபிட் டூ பில்ஸ் ரிசீவபிள். இந்த பில்ஸ் ரிசீவபிளை நான் அங்கே என்டார்ஸ் பண்ணுறேன். சரி, டியூ டேட்டில் இந்த மெச்சூரிட்டி டேட்டில் நம்ம பணம் கொடுக்கணும். அப்போ யார் கொடுக்கணும், காவேரி கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும், சலீமுக்கு கொடுக்கணும். அப்போ நீங்கள் காவேரி அக்கௌண்ட் டெபிட், அப்போ என்ட்ரி எப்போ வரணும்னா அப்போ காவேரி அக்கௌண்ட் டெபிட் டு சலீம், சலீமுக்கு தான் அவன் தரணும். அப்போ யார் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், காவேரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, காவேரி அக்கௌண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை காப்பி பண்ணிங்க. அடுத்தது இது வந்து முக்கியமானது இந்த சம்மு. இதில் பாருங்கள், இஃப் ஆவரேஜ் இன்வென்ட்ரி இஸ் rupees 1,25,000 and closing inventory is 10,000 rupees less than opening inventory, then the value of closing inventory அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆவரேஜ் இன்வென்ட்ரி கொடுத்துட்டாங்க. சரி, ஆவரேஜ் இன்வென்ட்ரி கொடுத்தாச்சு. ஆவரேஜ் இன்வென்ட்ரி எவ்வளோ, 1,25,000 rupees கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக ஆவரேஜ் இன்வென்ட்ரிங்கிறது என்ன, ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி டிவைடட் பை 2. அப்போ ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2 இதுதான் வந்து ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது. அப்போ ஆவரேஜ் இன்வென்ட்ரி மட்டும் நமக்கு தெரியுது, இதை கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் இன்வென்ட்ரிங்கிறது இங்கே சொல்லிட்டாங்க, 1 lakh கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க கேட்குறது க்ளோசிங் இன்வென்ட்ரி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. பட் விச் இஸ் லெஸ் தேன் 10,000 லெஸ் தேன் ஓப்பனிங் இன்வென்ட்ரி. ஓப்பனிங் இன்வென்ட்ரியை விட 10,000 ரூபாய் கம்மி, அதுதான் க்ளோசிங் இன்வென்ட்ரி. அப்போ அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, லெட் ஓப்பனிங் இன்வென்ட்ரி எவ்வளோ பண்ணோன்னா, ஓப்பனிங் இன்வென்ட்ரி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அப்போ க்ளோசிங் இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்கும், கொஷனில் என்ன சொல்கிறான், ஓப்பனிங் இன்வென்ட்ரி மைனஸ் 10,000 rupees இங்கே சொல்கிறாங்களா, மைனஸ் 10,000 rupees. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா எக்ஸ் மைனஸ் 10,000 rupees. அப்போ இது வந்து ஓப்பனிங் இன்வென்ட்ரி, இது வந்து க்ளோசிங் இன்வென்ட்ரி. அப்போ ரெண்டும் தான். அப்போ நமக்கு 2 கிடச்சிருச்சு. அப்போ ஆவரேஜ் இன்வென்ட்ரி அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஈக்குவல் டு ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி டிவைடட் பை 2. அப்போ ஆவரேஜ் இன்வென்ட்ரி 1,25,000 ஈக்குவல் டு ஓப்பனிங் இன்வென்ட்ரி என்ன, எக்ஸ், க்ளோசிங் இன்வென்ட்ரி என்ன, எக்ஸ் மைனஸ் 10,000 rupees. ஸோ ஆவரேஜ் என்ன பண்ணோம், டிவைடட் பை 2. ஸோ இப்போ இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into 1,25,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பிகம் 2,50,000 ஆகும். அப்போ இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x ஆகிடும், மைனஸ் 10,000 rupees. சரி, இப்போ நீங்கள் 10,000 rupees இந்த மைனஸ் இந்த போனால் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2,60,000 rupees இது ஆகிடும். சரி, இப்போ 2x ஈக்குவல் டு 2,60,000னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா அப்போ 2,60,000 டிவைடட் பை 2 தட் இஸ் எவ்வளோ வரும், 1,30,000 rupees. ஸோ 1,30,000 rupees வந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணால் இது வந்து ஓப்பனிங் இன்வென்ட்ரி, நமக்கு தேவை க்ளோசிங் இன்வென்ட்ரி. க்ளோசிங் இன்வென்ட்ரி அப்படின்னா ஓப்பனிங் இன்வென்ட்ரியை விட மைனஸ் 10,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் கொஷனில் க்ளோசிங் இன்வென்ட்ரி ஈஸ், நல்லா பார்க்கணும், லெஸ் தேன்
10,000 rupees less than opening inventory. அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,20,000 rupees is the closing inventory. அப்போ closing inventoryங்கிறது D is the correct answer. அப்போ D தான் நீங்கள் போடணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி கேட்டிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் எப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட் அந்த ஃபார்மேட்டை நான் சொல்லிடுறேன். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது சந்தா அமௌண்ட்டு, அதாவது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கலெக்ட் பண்ணும்போது அது வர்றது. அது ஆக்சுவலாக சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இன்கம். அப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட்டை எப்படி போடணும்னா, சப்ஸ்கிரிப்ஷனில் நார்மலாக சப்ஸ்கிரிப்ஷன் இப்படி வரும். இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல கொஷினை படிச்சிருங்க. The charitable institution has 250 members with the annual subscription of ₹5,000. The subscription received during 2023-24. அப்போ பாருங்கள், இந்த கொஷனில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இயரை மாற்றி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒன்று மாற்றிருப்பாங்க 23-24க்கு பதிலாக, அல்லது இங்கே 24-25 வரணும் இந்த இடத்துல. அப்படி அதாவது அது கரெக்டாக வரும், அவங்க கொடுத்த ஆன்சருக்கு தகுந்த மாதிரி. பட் இருந்தாலும் நான் சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு போன வருஷத்தினுடைய அரியர்ஸ் ஏதாவது இருந்தால் அதுதான் ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். நார்மலாக எப்படி வரும்னா, இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது வரும் B/D. இது என்னென்னா போன வருஷத்தினுடைய அரியர்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் அரியர்ஸ் ஏதாவது இருந்தால். அதே மாதிரி இந்த வருஷம் நமக்கு ஏதாவது வரவேண்டி இருந்தால் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பை க்ளோசிங் பேலன்ஸ் இது என்னென்னா அக்ரூட் சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் டெபிட் டு சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம போடணும். அப்போ அந்த அமௌண்ட் இங்கே வரும். சரி, அதுக்கப்புறம் இது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஓப்பனிங்லேயே இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்கும், பை ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு போட்டு இது போன வருஷம், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், போன 31 மார்ச்சில் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் ஏதாவது வந்தால் அது கிரெடிட் சைடில் ஓப்பனிங்காக ட்ரீட் பண்ணுவோம் இந்த பேலன்ஸ். இப்போ இந்த வருஷத்துக்கு நம்ம இன்னும் அடுத்த வருஷத்துக்கு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருந்திருந்தால் அப்போ என்ன பண்ணுவோம்னா, டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். அப்போ இதுவும் க்ளோசிங் பேலன்ஸ் C/D இப்படி தான் வரணும். இதுதான் ஃபார்மெட்டு. இதுவும் C/D கேரி டவுன் அப்படின்ட்டு, இது ப்ராட் டவுன். நார்மலாக இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், அது இன்கம் தானே. அப்போ இன்கம் எப்பயுமே கிரெடிட்டில் வரும், அப்போ கேஷ் வரும். அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு டூரிங் த இயர் 11,50,000 rupees. அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணிட்டோம். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பை பேங்க் அக்கௌண்ட் டெபிட். இது 24-25க்கு உண்டானது. இங்கே பார்க்கணும் நம்ம 23-24க்கு உண்டானது. கொஞ்சம் இருங்க, 23-24க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை நம்ம போடுறோம். அந்த வருஷத்தில் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 11,25,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். அது நல்லா கவனிச்சிங்க, 11,20,000. ஆனால் அதே சமயத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ நமக்கு வரணும் அப்படின்னா, மொத்த மெம்பர்ஸ் 250 மெம்பர்ஸ். அவனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் ஒரு மெம்பருக்கு 5,000 rupees. அப்போ 5,000 × 250 நீங்கள் பார்த்தீங்கன்னா 5,000 rupees × 250 அப்படின்னா நமக்கு வர்றது இது ரெவன்யூ நேச்சர் 12,50,000 rupees நமக்கு வரணும். அப்போ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வெதர் வி ஹாவ் ரிசீவ்டு ஆர் நாட் ரிசீவ்டு இருந்தால் கூட அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷனை போடணும். அப்போ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன பண்ணுவோம், கிரெடிட் சைடில் இன்கமில் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்கிரிப்ஷன் போடுவோம். அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் டெபிட் டு நீங்கள் அப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எவ்வளோ அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணமே அது எவ்வளோ வருதுன்னா 12,50,000 rupees வருது. 12,50,000. அப்போ இந்த 12,50,000 rupees இங்கே வரணும். சரி, அப்போ இது எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஆக்சுவலாக எவ்வளோ இந்த வருஷத்துக்கு நம்ம ரிசீவ் பண்ணணும் அதை சொல்லிட்டோம். ஆனால் இந்த ரிசீவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அங்கே என்ன சொல்கிறாங்க கொஷனில் நல்லா கவனிங்க, விச் இன்க்ளூட் 65,000 ஃபார் த இயர் 2022-23க்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்போ 22-23க்கு நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இது 22-23க்கு 65,000 அப்படின்றோம். அப்போ 22-23க்கு அப்படின்னா இப்போ நம்ம இந்த அமௌண்ட் போன வருஷத்தை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த போன வருஷத்தில் அவுட்ஸ்டாண்டிங் காமிச்சிருப்போம். அப்போ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னா இங்கே 65,000 இருந்திருக்கும். அப்போனா இந்த இது என்ன வரணும், இந்த இடத்துல ஆக்சுவலாக
23-24க்கு பதிலாக இங்கே 24-25 அப்படின்னு வந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த வருஷத்தில் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோன்னா 25,000 ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். அப்போ அதை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்டபிள் டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். அப்போ இங்கே வந்து 25,000 rupees பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு என்னதுன்னா ஓப்பனிங் எவ்வளோ வேணும் அந்த பேலன்ஸ் அப்படின்னா இந்த பேலன்ஸை தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். அப்போ கேல்குலேட் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 65,000 ப்ளஸ் கொஷனில் ஒரு மிஸ்டேக் இருக்குது 12,50,000 and then 25,000. ஸோ 13,40,000 minus 11,25,000. ஸோ 2,15,000 இங்கே வரணும். அப்போ 2,15,000 இங்கே வரணும். இதே மாதிரி இன்னொரு சம்மு 7 மார்க் கொஷன்லேயும் வருது 2,15,000. ஸோ இந்த ஆன்சர் சுட் பி என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் 2,15,000 எங்கே வருது 2,15,000. சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஷின். இப்போ எக்ஸ் ஒய் வேர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் in the ratio 3:2. They admit Z as a new partner, giving him 1/5 share of the future profit. What should be the profit sharing ratio? அப்போ நீங்கள் ஓல்டு பார்ட்னர்ஸ் 2 பேர் இருக்காங்க, நியூ பார்ட்னர்ஸ் ஒருத்தர் Z வர்றாரு, அவருக்கு 1/5 ஷேர் கொடுக்குறாங்க. அப்போ வாட் சுட் பி த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இது கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இதில் நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா சும்மா சிம்பிளாக நீங்கள் போடலாம். அதாவது வேறு ஒன்றும் இல்லை, ஓல்டு அதாவது மொத்தம் யார் 2 பேர் இருக்காங்களா எக்ஸ் ஒய். அப்போ எக்ஸ் எவ்வளோ, ஒய் என்ன, Z எவ்வளோ. ஓல்டு ரேஷியோ அப்படிங்கிறது பழைய ரேஷியோ 3/5, அதாவது 3:2 அப்படின்னா 3/5 2/5. நியூ ரேஷியோ இவருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 1/5 ஷேர் கொடுக்குறாங்க. அப்போ 1/5 ஷேர் கொடுக்குறாங்கன்னா மொத்தத்தில் 1/5 கொடுத்துட்டா, அதாவது 1ல் 1/5 கொடுத்துட்டா மீதி எவ்வளோ இருக்கும் ரிமைனிங் அப்படின்னா 4/5 இருக்கும். அப்போ 1/5 இவருக்கு கொடுத்துட்றாங்க இசட்டுக்கு. அப்போ ஒரு பங்கில் 1/5 போச்சுன்னா மீதி 4 இதை தான் வந்து இவங்க 2 பேரும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எப்படி வரும் அப்படின்னா 4/5 இன்ட்டு 3/5, இங்கே 4/5 இன்ட்டு 2/5. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் 4 × 3 12, 12/5 × 5 25, 4 × 2 8, 5 × 5 25. ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன வரணும் அப்படின்னா 12:8. அப்போ 12:8. அப்போ இவனுக்கு எவ்வளோ வருது பாருங்கள் 1/5 அப்படியே இருக்கும். இந்த 1/5 நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா எல்சிஎம் அந்த கீழே பார்த்தீங்கன்னா டினாமினேஷன் இங்கே 25 வருது, இங்கேயும் 25 வருது. அப்போ இங்கே 25 வரணும்னா அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், கீழேயும் 8. அப்போ இட் வில் பிகம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னால் 5 ஆகிடும். அப்போ என்னவா வரும் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:8:5. இதுதான் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 12:8:5. ஸோ ஆன்சர் இஸ் திஸ் ஒன், ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை அப்படியே டிக் பண்ணிங்க. அடுத்தது கொஷனில் which of the following accounts is mainly prepared at the time of the dissolution of the firm? டெசல்யூஷன் அவங்க மெமராண்டம் ரீவேல்யூஷன் போட்டிருக்காங்க, அது தப்பு. ஆன்சர் வந்து ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அவங்க கேட்குறது டெசல்யூஷன் டைம். ஃபேர்மை வந்து டிசால்வ் பண்ணிவிடுவோம், அதனால் என்ன பண்ணோம், இட் கம்ஸ் டு ஒன் எண்டு, வைண்ட் அப் பண்ணுறது. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மொத்த அசெட்ஸ் எல்லாம் நம்ம சேல் பண்ணிவிடுவோம். அதே சமயத்தில் நமக்கு வர வேண்டியதெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம், கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருவோம், மீதி இருக்கிறது பிரிச்சுக்குவோம். அதுதான் டெசல்யூஷன் அப்படிங்கிறது. அந்த டெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது நம்ம ரியலைசேஷன் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணோம், அதுதான் கரெக்டான ஆன்சர். அண்ட் தென் ஆப்ரேட்டிங் லீஸ் அப்படின்னா என்ன? ஆப்ரேட்டிங் லீஸுங்கிறது ஆக்சுவலாக இட் இஸ் ஏ ரிவோக்கபிள் கான்ட்ராக்டு, நான் ரிவோக்கபிள் கான்ட்ராக்டு அண்ட் ஆப்ரேட்டிங் கான்ட்ராக்டு, நன் ஆஃப் த எபோ அப்படின்றான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஆப்ரேட்டிங் லீஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ரிவோக்கபிள் கான்ட்ராக்ட். ஸோ ரிவோக்கபிள் கான்ட்ராக்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. இதுவும் அப்படி இதெல்லாம் அப்படியே நீங்கள் பார்த்து போடலாம். நெக்ஸ்ட்டு, இன் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் நோன் அஸ். ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்துக்குள்ள கேஷ் ப்ரைஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹையர் ப்ரைஸ் ஆஃப் அசெட் அப்படின்னு பேர். அப்போ இதில் ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் வேல்யூ ஆஃப் அசெட், புக் வேல்யூ ஆஃப் அசெட், ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் அசெட், ஹையர் பர்ச்சேஸ் சார்ஜஸ். ஸோ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் அசெட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ நீங்கள் இதுதான் கரெக்ட் ஆன்சரு, இதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம்.
சரி, கொஷின் நம்பர் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்னு, நல்லா பாருங்கள். இதில் ஆர்த்தி லிமிடெட் பர்ச்சேஸ்ட் a machine on hire purchase system for cash price of rupees 5 lakhs to be paid as 78,700. The cash down price and the balance by 3 equal installments of rupees 2 lakhs. The interest is charged at 20% per annum. The amount of interest payable in installment, second installment எவ்வளோ? அப்போ interest payable on second installmentல என்ன கேட்குறாங்க, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இதில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 lakh rupees. அப்போ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோன்னா 5 lakh rupees, 5 லட்ச ரூபா. ஆனால் நம்ம டவுன் பேமெண்ட் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டவுன் பேமெண்ட்டு லெஸ் டவுன் பேமெண்ட். டவுன் பேமெண்ட்டுன்னா அட்வான்ஸாக கொடுக்குறது, அவ்வளோதான். டவுன் பேமெண்ட்டு 78,700 கொடுக்குறோம். $78,000. ஒரு சின்ன மிஸ்டேக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. சரி, 78,700 rupees. இப்போ 5 lakhஸில் 78,700 போச்சு அப்படின்னா, அப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் 4,21,300. இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் போடணும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% இன்ட்ரெஸ்ட் அப்படின்றாங்க. அப்போ 20% இன்ட்ரெஸ்ட்டுங்காங்க. அப்போ 4,21,300க்கு நீங்கள் 21% இன்ட்ரெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா, அப்போ 4,21,300க்கு 20%, 21%, 20%ப்பா, 20% இன்ட்ரெஸ்ட் போட்டால் ஸோ 84,260. அப்போ நம்ம இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்கிறான், 3 equal installments of 2 lakhs. அப்போ ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் 2 lakhs. அப்போ இந்த 2 lakhஸில் முதல் இன்ஸ்டால்மெண்ட்டில் இந்த 84,000 இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ மீதி இருக்கிறது தான் உங்களுக்கு பிரின்சிபல் போர்ஷன். அப்போ பிரின்சிபல் போர்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். பிரின்சிபல் போர்ஷன் எவ்வளோ, அந்த 2 lakh நீங்கள் கட்டுறீங்க ஒவ்வொரு 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு. அதில் 84,260 அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போர்ஷன். அப்போ பிரின்சிபல் போர்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1,15,740. ஸோ இந்த பிரின்சிபல் கழியுது உங்களுக்கு. அப்போ மொத்தமாக நம்ம எவ்வளோ தர வேண்டியிருக்குது, 4,21,300. இதுதான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு கட்டணும் நம்ம. அதில் வந்து என்ன பண்ணோம், இந்த போர்ஷன், இது இன்ட்ரெஸ்ட் போர்ஷன்னு, பிரின்சிபல் போர்ஷன் இவ்வளோ வருது. அப்போ செகண்ட் இயருக்கு நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுவோம், அப்போ செகண்ட் இயர் ஓப்பனிங் எவ்வளோ இருக்கும், இந்த 4,21,300 மைனஸ் 1,15,740. அப்போ போச்சு அப்படின்னா, அப்போ 4,21,300 மைனஸ் 1,15,740. ஸோ 3,05,560. அப்போ 3,05,560. இதுக்கு நீங்கள் 20% போடுங்க. இதுக்கு 20% போட்டிங்கன்னா அதுதான் செகண்ட் இயர்னுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 20% போட்டிங்கன்னா 61,112 இது வருது. அப்போ இந்த அமௌண்ட்டு தான் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ நீங்கள் கேட்குறது அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் இன் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சிருச்சு, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு தரும்போது அதனுடைய இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் எவ்வளோ. அப்போ ஆன்சர் என்னென்னா பி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். சரி, அதே மாதிரி இன் கேஸ் ஆஃப் எ கிளப் த எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம் இஸ் கால்டு. நார்மலாக
இந்த கிளப்பு இந்த மாதிரி வர்றது, சொசைட்டி இந்த மாதிரிலாம் வர்றது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்று சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட். இன்கம் அதிகமாச்சு அப்படின்னா இன்கம் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு போடுவோம், இல்லை சர்ப்ளஸ்னு போடுவோம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். நார்மலாக வந்து இன்கம் அதிகமாச்சுன்னா சர்ப்ளஸ், எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுது இன்கம்மை விட அப்படின்னா அது டெபிசிட். அப்போ என்ன வரும்? இன் கேஸ் ஆஃப் எ கிளப் த எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம் அப்படின்னா அப்போ டெபிசிட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது, அது டெபிசிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 14ல் சியாம் அண்ட் ரம்யா ஆர் என்டர்ட் இன் த பிஸ்னஸ் ஆஃப் பை அண்ட் சேல் ஆஃப் த ஃபுட் கிரெயின் ஃபார் எ பீரியட் ஆஃப் 1 year அண்ட் ஷேரிங் த ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 2:4. த அக்ரிமெண்ட் இஸ் என்ன? அக்ரிமெண்ட் என்ன? நார்மலாக 2 பேரும் பார்ட்னர் மாதிரி தான் பண்ணுறாங்க, ஆனால் பர்டிகுலர் வெஞ்சருக்கு பர்டிகுலர் பர்பஸுக்கு பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து அது டெம்பரரி பார்ட்னர்ஷிப். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஜாயின்ட் வெஞ்சர். அப்போ ஜாயின்ட் வெஞ்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதையும் அப்படியே பாருங்கள், சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு விச் கிளாஸ் ஆஃப் த அக்கௌண்ட் இஸ் அ கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்? கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நார்மலாக என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ். அது கிரெடிட் சைடில் என்ன இன்கம், டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ என்ன, வாட் இஸ் த ரூல் ஆஃப் தட் அக்கௌண்ட்? தட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்ட் விச் கிளாஸ் அக்கௌண்ட் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் எ நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏ பாட்டெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒரே ஒரு இதில் மட்டும் கொஞ்சம் கொஷனில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஷின் நம்பர் 2ல் பாருங்கள். கொஷின் நம்பர் 2ல் இட் பேஸ்ட் ஆன் த பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷனில் ஒரு நிமிஷம். ஆன் 31st January Sethi cash book showed a bank overdraft balance 2,50,000 rupees. பேங்க் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் அப்படின்னா கேஷ் புக் பிரகாரம் அது வந்து நெகட்டிவ் பேலன்ஸ், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது, இன்டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம். நம்ம கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்து அதில் டெபிட் பேலன்ஸ் கொடுத்துருந்தாலோ இல்லை ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துருந்தாலோ சில இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கும், சில இதை லெஸ் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிள் செக் யூஸ்டு பட் நாட் பர்சன்டேஜ் ஆட் பண்ணுவோம். நார்மலாக இந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஸ் பண்ணுவோம். அதே மாதிரி செக் டெபாசிட்டட் பட் நாட் கலெக்டட் நார்மலாக லெஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி கேசஸில் எக்ஸ்ட்ராடனரி கேசஸில் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா the cash and checks amounting to rupees 26,800 were sent to the bank on 27th January. அப்போ செக்கு நமக்கு ரிசிப்ட் வந்திருக்கு. அந்த ரிசிப்ட்லாம் கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். எப்போ டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 27th January டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதனுடைய ஒர்த்து வந்து பாருங்கள், அதில் 4,600 வேர் கிரெடிட்டர் ஆன் 2nd February and 900 was returned by the bank on 4th February. அப்போ அடுத்த மாதம் தான் உங்களுக்கு வந்து ஒன்று வந்து கிரெடிட் ஆகிருக்கு, இன்னொன்று வந்து டிஸானர் ஆகிருக்கு. ரெண்டுமே அடுத்த மாதம் தான். மொத்தமாக நம்ம எவ்வளோ சென்ட் பண்ணியிருக்கோம்? 26,500 rupees செக்கை உண்டானதை கொண்டு போய் டெபாசிட் பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளோ ஹானர் ஆகலை? அப்போ இந்த 4,600ம் இந்த 900 rupeesம் நம்ம செக்கை டெபாசிட் பண்ணோம். ஆனால் 31st இந்த டேட்டுக்குள்ளே நம்ம பண்ணியிருக்கணும், ஹானர் ஆகலை. அப்போ செக்கு டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்ட் அப்படிங்கிறது ஒரு 4,600 ப்ளஸ் 900. ஸோ ரெண்டு அமௌண்ட் ஆட் பண்ணிங்கன்னா 5,500 rupees. நார்மலாக இப்போ கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்கறனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நார்மல் கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட் லெஸ் பண்ணுவோம். இப்போ ஆட் பண்ணணும், அதை அப்படி ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் த மந்த் ஆஃப் ஜனவரி சேத்தி இஷ்யூட் செக்ஸ் ஒர்த் rupees 33,400 rupees. கிரெடிட்டாருக்கு நம்ம செக்கு இவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த கிரெடிட்டார் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணாரா அப்படின்னு பார்த்தா அவுட் ஆஃப் திஸ் த செக்ஸ் ஒர்த் rupees 27,400 வேர் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட் ஆன் 5th February. அடுத்த மாதம் தான் February ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். அப்போ இந்த 27,400 ரூபாங்கிறது 27,400 நாட் ப்ரெசென்டட். அப்போ இதுக்கு என்ன? செக் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசென்டட், இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் அப்படின்னு அர்த்தம். நார்மலாக செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டடை நம்ம நார்மலாக ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம லெஸ் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட்டு? 27,400. அப்போ 27,400 நம்ம நார்மலாக ஆட் பண்ணுவோம், இப்போ மைனஸ் பண்ணணும். இதை வந்து நார்மலாக லெஸ் பண்ணுவோம், இப்போ ஆட் பண்ணணும் 5,500. இது வந்து செக்கு டெபாசிட்டடு பட் நாட் கிளியர்டு அப்படின்னு அர்த்தம். பட் நாட் கிளியர்டு.
சரி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதை நம்ம மறுபடியும் இதில் வந்து அட்ஜஸ்டட் கேஷ் புக் வர கேட்குறாங்க. என்னென்ன டிரான்சாக்ஷன் முடியுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் கேஷ் புக்லேயே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பிஆர்எஸ்க்கு தேவையானதை மட்டும் நீங்கள் அதை கொண்டு போங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம இதில் என்ன பண்ணோம்? அக்கார்டிங் டு ஸ்டாண்டிங் ஆர்டர். ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்னால் என்னென்னா, we will give some orders to the bank. அதில் வாட் எவர் த பேமெண்ட்ஸ் ஆர் கமிங் இன் அவர் ஃபேவர் அப்படின்னா we can credit it, and then if any payment we have to make அப்படின்னா you can debit account அப்படின்னு நம்ம அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு பேர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க, டெலிவிஷன் லைசன்ஸ் ஃபீஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆகிடும்? அது நமக்கு தெரியாது, அங்கே டிடெக்ட் ஆகிருக்கும், நம்ம பேலன்ஸில் குறைஞ்சிருக்கும். நம்பர் 1. அடுத்தது சேஃப்டி பேங்கர்ஸ் ஹேவ் கலெக்டட். நமக்கு வர வேண்டிய டிவிடெண்டை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு ரிசிப்ட் அதையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் நமக்கு தெரியாது. அப்போ அட்ஜஸ்டட் கேஷ் புக்கு நம்ம அதை போடும்போது தெரிஞ்சிடும். இன்ட்ரெஸ்ட் சார்ஜ். அப்போ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்னு ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் நம்ம கேஷ் புக்கில் அட்ஜஸ்ட் பண்ணணும். A bills receivable ₹2,000 discounted with the bank in December 2023 was dishonored அப்படின்னா அப்போ என்ன ஆகிடுது? நமக்கு தெரியும் பில்ஸ் ரிசீவபிள்னால் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோன்னா கேஷுக்கு பண்ணுவோம், சேல் பண்ணுவோம், இல்லைன்னா கிரெடிட் சேல் பண்ணுவோம். கிரெடிட் சேல் பண்ணி அவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அவருக்கு செக்யூரிட்டிக்காக ஒரு பில்லு வாங்குவோம். அந்த பில்லு டிஸானர் நம்ம அதுக்கு வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு போய் டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவோம். அந்த டியூ டேட்டில் வந்து ஹானர் ஆகணும். ஹானர் ஆகலைன்னா டிஸானர் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? அப்போ அது வந்து நம்ம என்ன பண்ணணும்? நார்மலாக பேமெண்ட் வந்துருச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டோ அந்த பில்ஸ் ரிசீவபிள். இப்போ அப்படின்னா அப்படி உல்ட்டா என்ட்ரி வரணும் டிஸானர் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம எங்கே பண்ணலாம் அப்படின்னா கேஷ் புக், அட்ஜஸ்டட் கேஷ் புக்கு ஃபஸ்ட்டு பண்ணலாம். இப்போ கேஷ் புக்கில் அட்ஜஸ்டட் கேஷ் புக்கு நல்லா பாருங்கள், அதை நம்ம போடலாம். கேஷ் புக்கில் இந்த பேலன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க? ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் 2,50,000. அது வந்து மைனஸில் இருக்குது, ஓவர் டிராஃப்ட். நம்ம அமௌண்ட்டு டெபாசிட்டை விட அதிகமாக நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ இங்கே என்னென்னா பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹2,50,000 மைனஸில் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து பேங்க்கில் வந்து நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், அவன் நம்ம அமௌண்ட்டை குறைச்சி காமிச்சிட்டான், கொடுத்துட்டான். அப்போ என்ன ஆகிடும்? அப்போ பேமெண்ட்டில் போயிருக்கும். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, டெபிட் சைடு ரிசிப்ட் சைடு, கிரெடிட் சைடு இஸ் பேமெண்ட் சைடு. அப்போ பேமெண்ட் வந்து போயிடுச்சு நமக்கு, அப்போ பேலன்ஸ் குறையுது. அப்போ லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசி ப்ரீமியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒரு 3,840 அந்த அமௌண்ட்டை போட்டுங்க. அடுத்து டெலிவிஷன் லைசன்ஸ் ஃபீ அப்படின்னப்போ டெலிவிஷன் லைசன்ஸ் ஃபீ அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 2,400. அதுவும் குறைஞ்சிருக்கும், லெஸ் ஆகிருக்கும். கலெக்டட் ஏ செக், பேங்கர்ஸ் வந்து கலெக்டட் ஏ செக் ஆஃப் டிவிடெண்ட். அப்போ ரிசிப்ட்டில் வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ரிசிப்ட், இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. அப்போ டிவிடெண்ட், அப்போ டிவிடெண்ட் எவ்வளோ வந்திருக்கும் பாருங்கள். டிவிடெண்ட் வந்து ஒரு ₹3,000 நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பை த பேங்க். இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் இருங்க, இப்போ பேமெண்ட் பை இன்ட்ரெஸ்ட் அது என்ன சார்ஜஸ் பண்ணியிருக்கோம்? ₹2,500 இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆகிருக்கும். அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர். அப்போ டிஸானருங்கிறது பில்ஸ் நமக்கு வந்தது, பேமெண்ட் வந்துச்சுன்னா அது ரிசிப்ட். அப்போ அது டிஸானர் ஆகிடுச்சுன்னா அது ஆப்போசிட் சைடில் போடணும். அப்போ பை பில்ஸு டிஸானர்டு. பில்ஸ் டிஸானர்ட் அப்படின்னு போடணும். அது எவ்வளோ வருது? அது ஒரு ₹2,000. அப்போ நல்லா பாருங்கள், மொத்தமாக இவ்வளோ தான். அப்போ மொத்த அமௌண்ட் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். பேமெண்ட் சைடு தான் அதிகமாக இருக்குது. அப்போ பழைய பேலன்ஸ் மாதிரி தான், அது மைனஸ் பேலன்ஸ் தான், பேமெண்ட்டு தான் அதிகமாக இருக்குது. அப்போ 2,50,000 ப்ளஸ் 3,840 ப்ளஸ் 2,400 ப்ளஸ் 2,500 ப்ளஸ் 2,000. ஸோ 2,60,740. 2,60,740 அதில் மைனஸ் 2,60,740 மைனஸ் இந்த 3,000 மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் நம்ம பேலன்ஸ். அப்போ 2,57,740 இது வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் டு பேலன்ஸ் ஆச்சுங்களா. இந்த பேலன்ஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ பிஆர்எஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா இது ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கு. இது வந்து மைனஸ் பேலன்ஸ், ஏன்னா கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது, மைனஸ் பேலன்ஸ். அப்போ நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணோம்? முதல் சொன்ன மாதிரியே தான் இது செக்கு டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்டு ஆட் பண்ணணும், செக் இஷ்யூட் பட் நாட் பர்சன்டேஜை லெஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் வந்துடும். அப்போ நீங்கள் இது எப்படி பண்ணணும்? அப்போ பிஆர்எஸ் ஆஸ் ஆன் பேலன்ஸ் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆன் அந்த டேட்டை போட்டுங்க. 31st January 2024 அப்படின்னு போடுங்க. இதில் பர்டிகுலர்ஸில் பேலன்ஸ் ஆஸ் பர்
கேஷ் புக்கு. இது வந்து கேஷ் புக்கில் இது வந்து என்ன பேலன்ஸு? ஓடி பேலன்ஸ் தான் இருக்குது, ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் தான் இருக்குது. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்களே இந்த அமௌண்ட் எடுத்துக்கணும். 2,57,740 எடுத்துக்கணும். இதோடு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது 4,600 900 இது ரெண்டு அமௌண்ட்டு செக்கு டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட். செக்கு டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட் நார்மலாக ஆட் வரணும், இப்போ நார்மலாக லெஸ் வரணும், இப்போ வந்து ஆட் வரணும். அப்போ ஆடு நோட் பண்ணிங்க, செக்கு டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்ட் ஆர் கிரெடிட்டட் எவ்வளோ வந்து 5,500 rupees. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூரிங் த மந்த் ஆஃப் ஜனவரி ஒர்த் ருபீஸ், அதாவது 27,700 rupees நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். மொத்தமாக இஷ்யூ பண்ணது இவ்வளோ. அதில் இந்த அமௌண்ட் வந்து எப்போ ப்ரெசென்ட்? அடுத்த மாதம் தான் ப்ரெசென்ட் ஆகுது. அப்போ செக் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசென்டட் இவ்வளோ. நார்மலாக செக் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசென்டட் நம்ம ஆட் பண்ணுவோம், இப்போ லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் செக் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசென்டட் amount 27,400. ஸோ இதில் லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேலன்ஸ் வருது பாருங்கள். அதில் ஒரு 5,500 ஆட் பண்ணுங்கள், மைனஸ் 27,400 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 2,35,840. அப்போ 2,35,840 இதுதான் ரிகன்சைல் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் பிரகாரம் இதுதான் பேலன்ஸ். ஸோ இந்த கொஷினை நல்லா ஞாபகம் வச்சுங்க, இம்பார்ட்டன்ட் கொஷினு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷினை நல்லா படிங்க. இதில் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி லிமிடெட் எண்டிங் 31st March 2024 வேர் க்ளோஸ்ட் வித் டிஃபரன்ஸ் ஆஃப் 21,510. அப்படின்னா நல்லா நீங்கள் கவனிக்கணும், என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸா ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டு வருது. இது பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ் இல்லை, ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் இல்லை, இது ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டு. 31/3/24 பேலன்ஸ் ஷீட்டை இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது டேலி ஆகலைங்கிறனால என்ன பண்ணுறாங்க, ஒரு டிஃபரன்ஸ் வருது ஒரு அமௌண்ட்டில். சப்போஸ் பேலன்ஸ் ஷீட் சுட் பி டேலிடு இல்லையா, இப்போ டேலி ஆகலை, இப்போ டிஃபரன்ஸ் வருது. அப்போ 21,510 ரூபா அப்படின்னு போட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு அவங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் இயரில், அதாவது 31/3/2024 அப்புறம் அப்போ 2024-25 அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, ரெக்டிஃபை பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி ரெக்டிஃபை பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஏதாவது போன வருஷத்தில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த வருஷத்தினுடைய அக்கௌண்ட்டை, ஐ மீன் நெக்ஸ்ட் இயரோட அக்கௌண்ட்டை பாதிக்கும். இப்போ பர்ச்சேஸில் வந்து அதிகமாக நம்ம கம்மியாக போட்டோம் போன தடவை, அப்போ அதனால் இந்த தடவை போடுறீங்க அப்படின்னா இப்போ இந்த வருஷம் பர்ச்சேஸில் அஃபெக்ட் ஆகும். போன வருஷம் சேல்ஸில் அதிகமாக போட்டோம் நம்ம, அப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்போ இந்த வருஷம் தான் பண்ண முடியும், ஏன்னா இது ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டு. இந்த வருஷம் பண்ணிங்கன்னா அப்போ இந்த வருஷம் பேலன்ஸ் ஷீட்டு, இந்த வருஷம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு பாதிக்கும். இப்போ சேல்ஸ் அதிகமாக கம்மியாக போட்டால் என்ன ஆகிடும், கிராஸ் ப்ராஃபிட் மாறும். அதே மாதிரி ரெண்ட் எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் சரி, கமிஷனாக இருந்தாலும் சரி, சேலரியாக இருந்தாலும் சரி, இல்லை டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டிவிடெண்ட் ரிசீவ்டு, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ட்ரேடிங் P&L வர்ற எந்த என்ட்ரியை நீங்கள் டச் பண்ணாலும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அது நெட் ப்ராஃபிட் மாறும், இல்லை கிராஸ் ப்ராஃபிட் மாறும். அப்போ நம்ம என்ன சார் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு ஒன்று மெயின்டைன் பண்ணணும். இந்த அக்கௌண்ட்டில் தான் இப்போ நீங்கள் பர்ச்சேஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா பர்ச்சேஸ்னு போடக்கூடாது, P&L அட்ஜஸ்ட்மெண்ட்னு போடணும். சேல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா சேல்ஸ்னு போடக்கூடாது, P&L அட்ஜஸ்ட்மெண்ட் போடணும். இதுக்கு பதிலாக இன்னொரு ஐட்டம் இருக்குது, இதுக்கு பீரியட் ஐட்டம்ஸ், இது CAல சொல்லுவோம், பீரியட் ஐட்டம்ஸ் அப்படின்னும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொன்றா வரலாம். நீங்கள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையுமே ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டுக்கு பதிலாக ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸில் என்ன பண்ணுவீங்களோ அப்படி நினச்சிக்கங்க. அந்த இடத்துல பர்ச்சேஸோ இல்லை சேல்ஸோ இல்லை சேலரியோ இல்லை வேறு கமிஷனோ எது வந்தாலோ அப்போ அதுக்கு என்ன பண்ண P&L அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகணும்னு அது போட்டால் போதும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வர்றேன், கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த கொஷனில் நல்லா பாருங்கள். அப்போ இது ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்போ ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள், ரிட்டர்ன் அவுட்புட் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இதில் ரிட்டர்ன் அவுட்வேர்டுனா என்ன, ஆக்சுவலாக ரிட்டர்ன் அவுட்வேர்டுங்கிறது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்னுங்கிறது என்ன, ஆக்சுவலாக அது ஒரு சப்சிடரி புக்கு.
அப்போ சப்சிடரி புக்கில் மிஸ்டேக் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், அதே அமௌண்ட்டை தான் ஒரு லெஜருக்கு கொண்டு போவோம். இப்போ பர்ச்சேஸ் ரிட்டன் புக்கில் நீங்கள் தப்பு பண்ணுறது பர்ச்சேஸ் ரிட்டன் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போவோம். அப்போ அந்த மிஸ்டேக் அப்படியே கண்டினியூ ஆகும். அப்போ நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுனா என்ன பண்ணணும், அந்த மிஸ்டேக் எங்கே இருக்கும், நமக்கு இந்த ஏற்கனவே இந்த பேலன்ஸ் ஷீட்டில் போட்டு அந்த சஸ்பென்ஷியல் அக்கௌண்ட் இருக்கும், எப்படி நம்ம பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பர்ச்சேஸ் ரிட்டன் புக், அப்போ இதில் வந்து ரிட்டன் அவுட்வர்ட் புக்ஸ்ன்னு இருக்குது. ரிட்டன் அவுட்வர்ட் புக்ஸ்னாலும் ஒன்று தான், பர்ச்சேஸ் ரிட்டன் புக் அப்படின்னாலும் ஒன்று தான். இதுக்கு பேர் சப்சிடரி புக். இந்த புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், டோட்டல் பண்ணியிருப்போம். இந்த டோட்டல் தான் நம்ம பர்ச்சேஸ் ரிட்டன் புக்கில் பண்ணியிருப்போம். எவ்வளோ குறைவாக இருக்கான், இப்போ சப்போஸ் இங்கே 900 rupees அப்படின்னா டோட்டல் 1000 rupees இருந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறான், அண்டர் கேஷ் பண்ணிட்டான், குறைவாக கூட்டியாச்சு. ஆட் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. மொத்தமாக இதனுடைய டோட்டல் 1000, ஆனால் ஆட் பண்ணும்போது ஒரு 100 ரூபா லெஸ் பண்ணி ஏதாவது குறைவாக தவறுதலாக 900ன்னு போட்டோம். அப்போ நீங்கள் என்ன ஆகிடும், அதே ரிட்டன் அவுட்வர்ட் புக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிட்டன் அவுட்வர்ட் புக்ஸுங்கிறது கிரெடிட்டில் வரும். இப்போ இந்த இடத்துல இது வந்து ரிட்டன் அவுட்வர்ட் புக்கு இல்லை, ரிட்டன் அவுட்வர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். அப்போ ரிட்டன் அவுட்வர்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போடணும். ரிட்டன் அவுட்வர்ட் அக்கௌண்ட்டில் ரிட்டன் அவுட்வர்ட் அக்கௌண்ட், அதாவது அல்லதுனா பர்ச்சேஸ் ரிட்டன் அக்கௌண்ட் அப்படின்னு போடலாம். இது ரெண்டில் எது வேணாலும் போடலாம். ரிட்டன் அவுட்வர்ட் அக்கௌண்ட் அதாவது போடலாம். ரிட்டன் அவுட்வர்ட் அப்படிங்கிறதும் ஒன்று தான், பர்ச்சேஸ் ரிட்டனுங்க ஒன்று தான். அப்போ என்ன ஆகிடும், இப்போ இங்கே 1000 rupees போடுறதுக்காக இது நார்மலாக கிரெடிட்டில் போடணும். பர்ச்சேஸ் வந்து டெபிட்டில் வரும், பர்ச்சேஸ் ரிட்டன் வந்து கிரெடிட்டில் வரும். அப்போ அந்த பேலன்ஸ் வந்து நீங்கள் என்ன போட்டிருப்பீங்க, 900 போட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக எவ்வளோ போடணும், 1000 போடணும். 1000 போட்டிருக்கணும். இப்போ 1000 போடுறதுக்கு பதிலாக 900 போடுறீங்க. ஆக்சுவல் அமௌண்ட் வந்து 1000 rupees போடணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 100 ரூபாய் இன்னும் எக்ஸ்ட்ரா போடணும். இந்த எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இந்த கிரெடிட் சைடில் போடணும். அப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸில் என்ன பண்ணுவோம், சஸ்பென்ஸில் இருக்கும். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டனுங்கிறது எப்போயுமே கிரெடிட்டு. அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் ரிட்டன் அப்படின்னு நார்மலாக நம்ம போடுவோம். இப்போ நீங்கள் இந்த பர்ச்சேஸ் ரிட்டனில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த வருஷம் பர்ச்சேஸ் பாதிக்கும். ஏன்னா இது போன வருஷத்தை நம்ம இப்போ ரெக்டிஃபை பண்ணுறோம். அப்போ நீங்கள் இந்த பர்ச்சேஸ் ரிட்டன் போடக்கூடாது. அப்போ நம்ம என்ன என்ட்ரி போடணும், அதுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். அப்போ நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா, அப்போ இந்த என்ட்ரி கரெக்ட் என்ட்ரி இல்லை, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு P&L ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். எவ்வளோ, 100 rupees 100 rupees. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சரு. இதை கரெக்ட் பண்ணிங்க. அப்போ இது புரிஞ்சிடுச்சு. அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுலேயே 1500 பீயிங் டோட்டல் டிஸ்கவுண்ட் காலம் ஆஃப் த கிரெடிட் சைட் ஆஃப் த கேஷ் புக். கேஷ் புக்கில் ட்ரிபிள் காலம்னா கேஷ் புக் நம்ம பார்த்துருப்போம். டெபிட் சைட் கிரெடிட் சைட் ரெண்டுலேயும் போட்டிருப்போம். கேஷும் வரும், பேங்க்கும் வரும், டிஸ்கவுண்ட் வரும். டெபிட் சைடில் இருக்கிற டிஸ்கவுண்ட் வந்து டிஸ்கவுண்ட் அலவுடு, கிரெடிட் சைடில் இருக்கிற டிஸ்கவுண்ட் வந்து டிஸ்கவுண்ட் ஏண்டு. டிஸ்கவுண்ட் ஏண்டுங்கிறது கிரெடிட் சைடில் இருக்கும். இப்போ அதில் வந்து போடாமல் விட்டுட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், போட்டுக்கணும். அப்போ நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, டிஸ்கவுண்ட் ஏண்டு அப்படின்னு போடலாம். டிஸ்கவுண்ட் ஏண்ட் அக்கௌண்ட் டெபிட் போட்டிங்கன்னா, ஏன்னா இங்கே போடாமல் விட்டாச்சு, வாஸ் நாட் போஸ்டட் அப்படின்றான். அப்போ வாட் நாட் போட்டுன்னா அப்போ டிஸ்கவுண்ட் ஏண்டை போட்டுக்கலாம். அந்த மிஸ்டேக் எங்கே இருக்கும், சஸ்பென்ஸில் இருக்கும். இது நார்மலாக எந்த அக்கௌண்ட்டில், நார்மலாக அதாவது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எவர்ஸ் ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸில் வர்றது. ஆனால் இப்போ நம்ம போடுறது ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டு. இப்போ இந்த டிஸ்கவுண்ட் ஏண்டுங்கிறது நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் இந்த இன்கம் அதிகமாகும். அதனால் இந்த வருஷம் நெட் ப்ராஃபிட் சேஞ்ச் ஆகும். அதனால் நம்ம இதை போடக்கூடாது. அப்போ என்ன போடுவோம் அப்படின்னா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு, 1500. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அப்படியே நீங்கள் நேரேஷனாக எழுதிடலாம். என்னென்னா, அதாவது 1500 rupees டிஸ்கவுண்ட் காலத்தில் நம்ம போகணும் இல்லையா, அதை என்ன செஞ்சுருக்கோம், அதாவது நார்மலி த டிஸ்கவுண்ட் காலம் 1500 rupees ஆஃப் டிஸ்கவுண்ட் ஏர்ன்டு வாஸ் நாட் போஸ்டட் நவ் ரெக்டிஃபைடு அப்படின்னு நேரேஷன் எழுதிக்கலாம். சரி, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்றும் ₹6,000 பீயிங் த காஸ்ட் ஆஃப் த ஃபர்னிச்சர்ஸ் வாஸ் டெபிட்டட் டு த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்றான். ஃபர்னிச்சருக்கு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் நல்லா பார்க்கணும். இதில்
நார்மலாக நம்ம என்ன செய்வோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுங்கிறது கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் தான் பர்ச்சேஸில் வரும். ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணால் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை தான் டெபிட் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கான், பீயிங் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் வாஸ் டெபிட்டட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அப்போ ராங் என்ட்ரி போட்டிருக்கிறது. ராங் என்ட்ரி என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்னு வச்சிங்களேன், பணம் பே பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ், இது ராங் என்ட்ரி. ஏன்னா நம்ம ஃபர்னிச்சரோ இல்லை மிஷினரியோ ஃபிக்ஸ்டு அசெட் எதை பர்ச்சேஸ் பண்ணோம் அதில் தான் டெபிட் பண்ணோம். அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு பாருங்கள், இப்போ 6000. இந்த என்ட்ரி தவறான என்ட்ரி, அதனால தான் ராங் என்ட்ரின்னு போட்டோம். அப்போ கரெக்ட் என்ட்ரி என்ன பண்ணோம், ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அப்படின்னு போடலாம். எவ்வளோ, 6000. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் ரெக்டிஃபிகேஷன் என்ன பண்ணுவீங்க, அப்போ கேஷை கரெக்டாக போட்டிருக்காங்க, இதை மட்டும்தான் தப்பாக இருக்குது. அப்போ ரெக்டிஃபை பண்ணோம்னா ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் தான் டெபிட் ஆகணும். அப்போ ராங்காக போட்ட இந்த பர்ச்சேஸ் வந்து கேன்சல் ஆகணும். அப்போ ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். ஆனால் இதுதான் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. எவ்வளோ, 6000க்கும் இந்த அமௌண்ட்டு 6000, இது கரெக்டு. ஆனால் என்ன பண்ணோம், இது ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸாக இருந்தால். இப்போ நம்ம பார்க்குறது ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டு. அப்போ இந்த பர்ச்சேஸ் இது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பர்ச்சேஸ் பாதிக்கும். அப்போ இந்த பர்ச்சேஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட். அப்போ ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் கரெக்ட் என்ட்ரி என்ன அப்படின்னா புரியிட்டுமேங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். எப்போ 6000 rupees. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நல்லா பார்க்கணும். அதான் பர்ச்சேஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் வாஸ் ராங்லி டெபிட்டட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நவ் ரெக்டிஃபைடு அப்படின்னு சொல்லி நேரேஷன் எழுதணும். இது எழுதிங்கன்னா இதுதான் கரெக்டான ஆன்சரு. ஸோ அதில் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின், இந்த கிரெடிட் சேல் ஆஃப் ₹760 வாஸ் ராங்லி போஸ்டட் as 670 டு த கஸ்டமர் இன் த சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றான். கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் கஸ்டமர் அக்கௌண்ட்டில் தான் போடுறோம். ராங்லி போஸ்டட் as கஸ்டமர் அக்கௌண்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், இப்போ கஸ்டமர் அக்கௌண்ட்னு எடுத்துக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு கஸ்டமர் அக்கௌண்ட்டில் டூ சேல்ஸ்னு போடுவோம். கிரெடிட் சேல் எப்பயுமே என்ட்ரி என்ன, கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ், இதுதான் கிரெடிட் சேல்ஸ். நம்ம நார்மலாக எவ்வளோ பண்ணியிருக்கோம், அதாவது ராங்லி போஸ்டட் as, அதாவது ₹760 நம்ம சேல் பண்ணியிருக்கோம். இந்த என்ட்ரி போட்டிருக்கணும். போஸ்ட் பண்ணும்போது கஸ்டமரை டெபிட் பண்ணி சேல்ஸ் அக்கௌண்ட்டை 760 போடணும். ஆனால் இதை போடலை, அவன் என்ன பண்ணியிருக்கான், 670 போட்டிருக்கான். அப்போ எவ்வளோ குறைவாக பண்ணியிருக்கான், இதில் போச்சிங்கன்னா ₹90 கம்மியாக போட்டிருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இதுதான். அப்போ 670 கம்மியாக பண்ணியிருக்கான், இன்னும் ₹90 போட்டால் தான் உங்களுக்கு 760 வரும். அப்போ ₹90 நம்ம போட்டுக்கணும். அப்போ கஸ்டமர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். அப்போ கஸ்டமர் அக்கௌண்ட்டை நீங்கள் டெபிட் பண்ணால் என்ன என்ட்ரி வரும், இப்போ நார்மலாக கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக டெப்டார்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து கஸ்டமர்னாலும் சரி டெப்டார்னாலும் ஒன்று தான் வச்சுங்களா, டெப்டார்னாலும் ஒன்று தான், கஸ்டமர்னாலும் ஒன்று தான், அவருக்கு நம்ம சேல் பண்ணுறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நார்மலாக டெப்டார் அக்கௌண்ட் டெபிட் டு சஸ்பென்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இந்த கேஸில் வந்து டெப்டார்ஸ் அக்கௌண்ட் சஸ்பென்ஸ். ஏன் இதில் வந்து P&L அட்ஜஸ்ட்மெண்ட் வரக்கூடாதுன்னா, இந்த டெப்டார் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் வருது. அதில் எந்த இதுவும் ப்ராஃபிட் மாற போகிறதில்ல, நெட் ப்ராஃபிட்டோ கிராஸ் ப்ராஃபிட்டோ மாற போகிறதில்ல. நீங்கள் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்தால் மட்டும்தான் அந்த சேஞ்சஸ் பண்ணணும். அப்போ இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணலான்னா, அப்போ டெப்டார்ஸ் அக்கௌண்ட் இதில் ஒன்றுமே தேவையில்லை. இப்போ டெப்டார்ஸ் அப்படியே டெபிட் பண்ணுங்கள். டெப்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு அப்படின்னு போட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ, ₹90 போடணும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போஸ்டட் ₹670 இன்ஸ்டெட் ஆஃப் 760 நவ் ரெக்டிஃபைடு அப்படின்னு நேரேஷன் எழுதுனா போதும். நேரேஷன்லாம் இப்போ நம்ம ஆடியோவில் இருக்கும், அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இந்த கொஷின் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, த சேல் அக்கௌண்ட் வாஸ் அண்டர்காஸ்டட் ₹10,000 பீயிங் த கேரி ஓவர் த மிஸ்டேக்ஸ் இன் த டேட்ஸ் புக். சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து அண்டர்காஸ்ட் பண்ணியிருக்கோம், சேல்ஸை குறைச்சி போட்டோம். அப்போ சேல்ஸை ஜாஸ்தி பண்ணணும். சேல்ஸ் எப்பயுமே என்ன இருக்கும், கிரெடிட்டில் இருக்கும். அப்போ கிரெடிட்டில் பண்ணணும். அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டு ஓகே, அப்போ கிரெடிட் பண்ணணும் சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணால் நீங்கள் இது எங்கே இருக்கும், ஆக்சுவலாக சேல்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது நல்லா பார்க்கணும். சேல்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள்
சேல்ஸ் அக்கௌண்ட் வாஸ் அண்டர் கேஸ்டட் அப்படின்னா கம்மியாக போட்டுட்டோம், அப்போ இப்போ ஜாஸ்தியாக போடணும், அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா சஸ்பென்ஷியல் அக்கௌண்ட் இருக்கும். இது நார்மலாக ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸில் போடுறது. இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு போடணும்? சேல்ஸ் அக்கௌண்ட் வாஸ் அண்டர் கேஸ்டட் 10,000. ஆனால் அந்த சேல்ஸுங்கிறத நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா இந்த வருஷம் பேலன்ஸ் பாதிக்கும். அப்போ நம்ம கரெக்ட் என்ட்ரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 10,000. இதுதான் கரெக்டான என்ட்ரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் கரெக்ட். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு P&L. அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் வாஸ் அண்டர் கேஸ்டட்னா ஒரு ரெக்டிஃபைட் அப்படின்னு நேரேஷன் எழுதிங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா த க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் கேஸ்டட் ₹10,000 பீயிங் கேஸ்டிங் ஓவர் இன் ஷெட்யூல் ஆஃப் த இன்வென்ட்ரி, ப்ரிப்பேர் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது நார்மலாக எங்கே வரும்? நார்மலாக க்ளோசிங் ஸ்டாக்கு நம்ம என்ன செய்வோம்? நல்லா பார்க்கணும். க்ளோசிங் ஸ்டாக்ங்கிறது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போடுவோம், பேலன்ஸ் சைடு அசட் சைடும் போடுவோம். நம்பர் 1 அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கு. அதே மாதிரி அப்போ நீங்கள் க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது அதுக்கு என்ன என்ட்ரி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக போட்ட க்ளோசிங் ஸ்டாக்கை வாஸ் ஓவர் கேஸ்டடை, க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறது அசெட்டு, அதனால் டெபிட்டு, அதில் ₹10,000 அதிகமாக போட்டோம், அதை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆப்போசிட் பண்ணணும், லெஸ் பண்ணணும். அப்போ கிரெடிட் பண்ணுவீங்க க்ளோசிங் ஸ்டாக்கை ₹10,000 நீங்கள் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். இப்போ ஓவர் கேஸ்டட்னா இப்போ க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறது அசெட்டு தானே, அசெட்டு. அப்போ அது வந்து டெபிட்டில் ₹10,000 அதிகமாக போட்டிங்க, ₹10,000 அதிகமாக போட்டதை குறைக்கணும்னா கிரெடிட் பண்ணணும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கு ₹10,000 பண்ணிட்டீங்க. இந்த மிஸ்டேக் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இருக்கும் ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் போடுறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்டு நம்ம ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறது என்ன ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வருது. க்ளோசிங் ஸ்டாக் அதிகமாக போட்டாலோ கம்மியாக போட்டாலோ கிராஸ் ப்ராஃபிட் அதிகமாகவும் இல்லை கம்மியாகும். அப்போ அதனால் என்ன பண்ணோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு க்ளோசிங் ஸ்டாக். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் கேஸ்டட் அப்படிங்கிறது நவ் ரெக்டிஃபைட் அப்படின்னு நீங்கள் இங்கே நேரேஷன் எழுதிக்கலாம். ஸோ இந்த கொஷின் ஓவர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷினில் நம்ம பார்ப்போம். தேர்டில் இதில் பாருங்கள், ஹரி அண்ட் ஓம் அக்ரீடு ஃபார் பர்ச்சேசிங் அண்ட் செல்லிங் த ஃபர்னிச்சர் இன் ஜாயின்ட் வெஞ்சர். ஸோ தே ப்ராஃபிட் அண்ட் ஷேரிங் ரேஷியோ 3:2. இப்போ ஜாயின்ட் வெஞ்சரில் நம்ம பார்க்குறோம், டெம்பரரி பார்ட்னர்ஷிப்பில் பார்க்குறோம். டெம்பரரி பார்ட்னர்ஷிப்பு ஜாயின்ட் வெஞ்சரில் அதாவது நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கு பேர் அந்த பார்ட்னருக்கு பேர் என்னென்னா பார்ட்னர் சொல்லக்கூடாது, கோ வெஞ்சரர்னு சொல்லணும். அதில் செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ செப்பரேட் செட்டப்னால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், மற்றவங்க பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஒருத்தரோட சேர்ந்துருக்கேன், என்னுடைய அக்கௌண்ட்ஸை மட்டும் நான் மெயின்டைன் பண்ணிக்குவேன். அவர் என்ன பண்ணுவார், அவரோட அக்கௌண்ட்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணுவார். அப்போ அவர் தனியாக நான் தனியாக மெயின்டைன் பண்ணால் நான் எப்படி ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறது? அதான் நம்ம சொன்னோம் மெமராண்டம் ஜாயின்ட் வெஞ்சர் அக்கௌண்ட். எதுக்காக அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் ஆஃப் த ஜாயின்ட் வெஞ்சர். ஜாயின்ட் வெஞ்சரில் என்ன ப்ராஃபிட் என்ன லாஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் மெமராண்டம். இப்போ இந்த அக்கௌண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரி அண்ட் ஓம் அக்ரீடு ஃபார் பர்ச்சேசிங் அண்ட் செல்லிங் அ ஃபர்னிச்சர் இன் ஜாயின்ட் வெஞ்சர். த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2. ஹரி பர்ச்சேஸ் 10 சோஃபாஸ் ஆஃப் 10 சோஃபா ஹரி வாங்குறாருமா. ஒரு சோஃபா வந்து ₹10,000 மாதிரி. அப்போ ஹரி செலவு பண்ணுறது வந்து ₹1,00,000. ஹீ சென்ட் சோஃபாஸ் டு ஓம் ஃபார் சேல் ஆஃப்டர் ஸ்பெண்டிங் ₹1,000. டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ் ஒரு ₹1,000 ஒரு சோஃபாவுக்கு மாதிரி 10 சேருக்கு ₹10,000 செலவு பண்ணிவிட்டு அதை யாருக்கு அனுப்புகிறாரு? கோவெஞ்சர், இன்னொரு கோவெஞ்சர் ஓமுக்கு அனுப்புகிறார். எதுக்கு அனுப்புகிறாரு? அவரை சேல் பண்ண சொல்கிறார். ஸோ அதுக்கு ஆனால் அவரை நம்பி கொடுக்குறனால அவர் என்ன பண்ணுவார், ஒரு பில்லு வர ட்ரா பண்ணியிருக்காங்க. என்ன? ஹீ ட்ரூ எ பில் ஆஃப் ₹50,000 ஆன் ஓம் அண்ட் திஸ் பில் வாஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் ₹5,000. அப்போ ஒரு பில்லை வந்து ஓம் எழுதி கொடுக்குறாரு. யாருக்கு? ஹரிக்கு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன என்ட்ரி வரும்? பில்ஸ் ரிசீவில் கொண்டு போய்ட்டு ஓம் அவர் என்ன பண்ணுவார், அதை டிஸ்கவுண்ட் போய் பேங்க்கில் கொண்டு போய் டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவார். அப்போ டிஸ்கவுண்ட் பண்ணால் டிஸ்கவுண்ட் சார்ஜஸும் ஒரு எக்ஸ்பென்சஸ் தான், அதையும் எக்ஸ்பென்சஸாக காமிக்கணும். ஓம் இன்கர்டு ஃபர்தர் எக்ஸ்பென்சஸ். இப்போ ஓம் சில செலவு பண்ணுறான். அப்போ என்ன? கிரெடிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ். கிரெடிட் யார்? பேமெண்ட் யார் மேட் பை த யாருன்னா ஓம் பண்ணியிருக்கான், கிரெடிட் த கிவர். அப்போ ஓம் அக்கௌண்ட்டை போடணும். போட்டு அந்த எக்ஸ்பென்சஸையும் போட்டு மொத்தமாக நம்ம மெமராண்டம் ஜாயின் வெஞ்சர் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஹீ சோல்ட் ஆல் சோஃபாஸ். சேல் பண்ணுறாங்க. எவ்வளோ விற்கிறாங்க? ஒரு சோஃபா வந்து ₹15,000 மாதிரி சேல் பண்ணுறாங்க. அவனுக்கு கமிஷன் வந்து ஒரு 5% கொடுக்குறான். ப்ரிப்பேர் ஜாயின் வெஞ்சர் வித் ஓம் அக்கௌண்ட் இந்த புக்ஸ் ஆஃப் ஹரி அண்ட் ஸோ மெமராண்டம் அண்ட் ஜாயின் வெஞ்சர் அக்கௌண்ட் அப்படின்றாங்க.
அப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் ஆஃப் ஹரியில் தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். இந்த புக்ஸ் ஆஃப் ஹரியில் கேல்குலேட் பண்ணோம் என்ன, மெமராண்டம் ஜாயின் வெஞ்சர் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஜாயின் வெஞ்சர் வித் ஓம் அப்படின்னு 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணோம். அந்த 2 அக்கௌண்ட்டு எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த புக்ஸ் ஆஃப் நல்லா வரலாம். ஃபஸ்ட்டு இந்த புக்ஸ் ஆஃப் ஹரியில் மெமராண்டம் ஜாயின் வெஞ்சர் அக்கௌண்ட், மெமராண்டம் ஜாயின் வெஞ்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் எவ்வளோலாம் செலவு பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம அப்படியே நோட் பண்ணிக்கிறோம். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு இந்த ஹரி புக்கில் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மெமராண்டம் ஜாயின் வெஞ்சரில் ஹரி என்ன செலவு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செலவு பண்ணுறது, ஃபஸ்ட்டு சோஃபா வாங்குறாரு. ஹரி பர்ச்சேஸ் 10 சோஃபா. அப்போ அவர் செலவு பண்ணும்போது என்ன பண்ணுவோம், டு பேங்க் பேமெண்ட் வெளியே போகுது இல்லையா, கிரெடிட் வாட் கோஸ் அவுட் பேங்க். அப்போ எவ்வளோ, 10 சோஃபா 10,000 rupees அப்படின்னா 1 lakh rupeesக்கு இங்கே போகுது, 1 lakh rupees. அது மட்டும் இல்லாமல் அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாரு, அதுவும் அவர் தான் பே பண்ணுறாரு. அப்போ டு பேங்க்கு. அப்போ எவ்வளோ, 10க்கு 1000 rupees மாதிரி, ஒரு சோஃபாவுக்கு 1000 rupees மாதிரி, 10க்கு அப்படின்னா 10,000 rupees எக்ஸ்பெண்டிச்சர். அது இல்லாமல் ஹீ ட்ரூ எ பில். அது வந்து எப்படின்னா அவன் பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும், இப்போ இதில் வராது. ஆனால் பில்லு ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ ட்ரானா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு, அதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஜாயின் வெஞ்சர் வித் ஓம் அப்படின்னு இன்னொரு தனி என்ட்ரி போடுவோம். அது அடுத்த லெட்ஜரில் வரும். இப்போ இதில் வந்து எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் வரும். இந்த 50,000 பில்லு வந்தது இல்லையா, அதை கொண்டு போய் இவர் பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணார் இல்லையா, எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ செலவாகுது, 5,000 rupees எக்ஸ்பெண்டிச்சர் வருது. இந்த 5,000 rupees டிஸ்கவுண்ட் சார்ஜஸ். அப்போ நீங்கள் அந்த டிஸ்கவுண்ட் சார்ஜஸை எடுத்துக்கணும். ஸோ டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் 5,000 rupees. அப்போ டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் ஓம் வந்து சில செலவு பண்ணியிருக்காரு. ஓம் இன்கர்ட் ஃபர்தர் எக்ஸ்பென்சஸ் 2,000. அப்போ டு ஓம் கிரெடிட் த கிவர். அப்போ ஓம் கொடுத்துருக்கார். அப்போ ஓம் வந்து ஒரு 2,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கார். இது இல்லாமல் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காருன்னா, ஓம் தான் செலவு பண்ணியிருக்காரு, சேல் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு சோஃபா 15,000 rupees மாதிரி 10 சோஃபா பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளோ பண்ணியிருக்காரு, 1.5 லட்ச ரூபாய்க்கு. அப்போ அப்போ டெபிட் த ரிசீவர். அந்த சேல் அமௌண்ட்லாம் யாருக்கு போயிருக்கும், ஓமுக்கு போயிருக்கும். அப்போ அவனை டெபிட் பண்ணணும். அப்போ டு ஓம் அக்கௌண்ட். எதுக்காக, மெமராண்டம் ஜாயின் வெஞ்சருக்காக. அப்போ இது வந்து சேல் அமௌண்ட்டு, சேல்ஸு. எவ்வளோ சேல் பண்ணியிருக்காரு, 15,000 into 10, 15,000 into 10 அப்படின்னு பண்ணிங்கன்னா 1,50,000 rupeesக்கு சேல் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த 1,50,000 கொடுத்துருந்தா நம்ம அந்த ஓமுக்கு நம்ம கமிஷன் கொடுக்கணும். அப்போ டு ஓம் அப்படின்னா கமிஷன் எவ்வளோ கொடுக்கணும், கமிஷன் என்ன பர்சன்டேஜ் சொல்கிறோம், 5%. அப்போ 1,50,000ல் 5% போடுங்க. அப்போ 5% at 5% அப்படின்னு போட்டிங்கன்னா 1,50,000ல் into 5% போட்டிங்கன்னா 7,500 rupees. ஸோ இவ்வளோ தான் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ஐட்டம் வருது. இப்போ நீங்கள் இதில் ப்ராஃபிட்டாக என்ன அப்படிங்கிறது வரும், அதை நம்ம ஷேர் பண்ணிக்க. அப்போ 1,50,000 rupees கிரெடிட் சைடு. அப்போ அந்த 1,50,000ல் லெஸ் பண்ணி பாருங்கள். 1,50,000ல் 1,50,000 மைனஸ் 1 lakh மைனஸ் 10,000 மைனஸ் 5,000 மைனஸ் 2,000 மைனஸ் 7,500. ஸோ 25,500 rupees வந்து இதில் வருது. 25,500. இது வந்து பாருங்கள் எந்த ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்கன்னா 3:2ல் பிரிக்கிறாங்க. அப்போ அந்த 25,000ல் இது யாருக்கு வரும், இது கொஞ்சம் கீழே எழுதியிருக்கலாம், பட் பரவாயில்ல. இதுக்கு வந்து அப்போ ஹரிக்கு எவ்வளோ, ஓமுக்கு எவ்வளோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், 3:2ல் அப்போ 5ஆல் டிவைட் பண்ண 25,500 டிவைடட் பை 5 into 3. ஹரிக்கு வந்து 15,300. அப்போ ஹரிக்கு அப்படின்னா அப்போ இவனுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,200 rupees. ஸோ நல்லா பாருங்கள். அப்போ 15,300 ப்ளஸ் 10,200 25,000. இப்போ இந்த மெமராண்டம் போட்டாச்சு. அவங்க கேட்டது என்ன, ஜாயின் வெஞ்சர் இந்த புக்ஸ் ஆஃப் ஹரி மெமராண்டம் ஜாயின் வெஞ்சர் போட்டாச்சு. இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜாயின் வெஞ்சர் வித் ஓம் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று போடணும். ஜாயின் வெஞ்சர் வித் ஓம். இந்த மாதிரி நம்ம போடும்போது என்ன செய்வோம்னா, நல்லா கவனிக்கணும்.
நான் என்ன செலவு பண்ணேன் அது மட்டும் தான் எனக்கு தெரியும், அவன் என்ன செலவு பண்ணான்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், முதல் சோஃபா வாங்கினேன், அதுக்கப்புறம் சர்வீஸ் சார்ஜ் டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ் கொடுத்தேன், அதுக்கப்புறம் நான் வேறு என்ன செலவு பண்ணியிருக்கேன், டிஸ்கவுண்ட் ஒன்றும் ஆயிடுச்சு, அவ்வளோதான் மொத்தமாக செலவு. அப்புறம் அவர்கிட்ட இருந்து என்ன பில்லு வந்துச்சு, அவ்வளோதான். அப்போ அதை மட்டும்தான் எழுதணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், பில்லு ஒன்று வந்துதா, அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு ஜாயின்ட் வெஞ்சர் வித் ஹோம், அப்போ பை பில்ஸ் ரிசீவபிள், அப்போ பில்ஸ் ரிசீவபிள் வந்தது. எவ்வளோ அமௌண்ட் வந்தது, எவ்வளோ காமிச்சிருக்காரு, 50,000 50,000 ருபீஸ் பில் வந்தது. சரி, நான் எவ்வளோ செலவு பண்ணேன், டு பேங்க் அப்படின்னு போட்டு பர்ச்சேஸ் பண்ணது ஒரு 1 lakhக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டிங் எக்ஸ்பென்சஸ் டு பேங்க் அப்படின்னு போட்டு டிரான்ஸ்போர்ட்டிங் எக்ஸ்பென்சஸ் அது ஒரு 10,000 நான் ஸ்பெண்ட் பண்ணேன். அது இல்லாமல் டிஸ்கவுண்ட் சார்ஜஸ், அது ஒரு டிஸ்கவுண்ட் சார்ஜஸ், அது எவ்வளோ, ஒரு 5,000 ருபீஸ். அப்போ மொத்தமாக நம்ம மீதி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னா, அப்போ 50,000 அவர் கொடுத்துருக்காரு, 50,000 ருபீஸு. இந்த 50,000 ருபீஸில் என் அமௌண்ட்டு போக, நான் செலவு பண்ணது போக, டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் போக மீதி எவ்வளோ இருக்குது. அப்போ 50,000 ருபீஸ். நல்லா பாருங்கள், இது ஆக்சுவலாக எவ்வளோ கொடுத்துருக்காரு பர்ச்சேஸ் பண்ணது. அப்போ பேலன்ஸ், அப்போ இந்த சைடு தான் டேலி பண்ணோம், நல்லா கவனிங்க, இந்த சைடு அதிகமாக இருக்கும். அப்போ 1,15,000 ருபீஸ், 1 lakh + 10, அப்போ 1,15,000 ஜாயின்ட் வெஞ்சர். இதில் இன்னொன்று விட்டுருக்கோம். என்ன விட்டுருக்கோன்னா, இந்த ஹரியோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குல்ல, அதையும் போடுங்க. அப்போ டு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 15,300 அவருக்கு தான் போடணும், 15,300. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 lakh + 10,000 + 5,000 + 15,300. ஸோ ஒட்டு மொத்தமாக 1,30,300. அப்போ 1,30,300 மைனஸ் 50,000 நம்ம அவர்கிட்ட இருந்து இது பில்லு வாங்கியிருக்கோம். அப்போ 80,300 தான் பேலன்ஸ். அப்போ பை பேலன்ஸ் சி பாடி கேரி டவுன். ஸோ இந்த கொஷின் அவ்வளோதான். இதை அப்படியே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் ஹையர் பர்ச்சேஸில் ஒன்று வருது, அதை நம்ம பார்க்கலாம். ஹையர் பர்ச்சேஸில் ஸோ இதில் நீங்கள் பாருங்கள், இந்த கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எ டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, ஐ மீன் எ டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது கம்பெனிங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏ டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு கம்பெனி. பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் கொல்கட்டா மோட்டர்ஸ், இவன் தான் சப்ளையர். கல்கட்டா மோட்டர்ஸில் எவ்வளோ இந்த கம்பெனி வாங்குது அப்படின்னா, 3 டெம்போ வாங்குறாங்க, 3 டெம்போஸ். ஒரு டெம்போ வந்து என்ன ரேட் அப்படின்னா 50,000 ருபீஸ். அப்போ 1,50,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க அவங்க. 1,50,000 ரூபாய்க்கு 3 டெம்போ வாங்குறாங்க. ஏ டிரான்ஸ்போர்ட் வாங்குது யாருக்கிட்ட, கொல்கட்டா மோட்டார்ஸுக்கிட்ட. எந்த சிஸ்டத்தில் அப்படின்னா, ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில். என்றைக்கு 1/1/2022 வாங்குறாங்க. இதில் டவுன் பேமெண்ட் வந்து 30,000 கொடுத்துட்றாங்க. அப்போ மொத்தமாக 1,50,000 ரூபாயில் 30,000 ரூபாய் கொடுத்துட்டா மீதி எவ்வளோ இருக்கும், 1,20,000 இருக்கும். அதை வந்து 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. அப்போ நல்லா பாருங்கள், 1,50,000 அதில் டவுன் பேமெண்ட், அதாவது 50,000 × 3 3 டெம்போ வாங்குறாங்க. அதில் டவுன் பேமெண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 30,000 கொடுத்துட்றாங்க. அப்போ 1,20,000 பேலன்ஸ் இருக்குது. இந்த 1,20,000 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா 40,000 ருபீஸ் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரி, பேயபிள். இப்போ இந்த இன்ஸ்டால்மெண்ட் எப்போ பேயபிள் அப்படின்னா, 31/12/2022 ஒன்று, 23 ஒன்று, 24 3 வருஷம், 3 இயர்லி பேமெண்ட்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 9%. த டிரான்ஸ்போர்ட் ரைட்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் அட் த ரேட் ஆஃப் 20% per annum டிமினிஷிங் பேலன்ஸ். அப்போ டிமினிஷிங் பேலன்ஸில் இட் பெய்டு த இன்ஸ்டால்மெண்ட் டியூ டு த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர் பட் குட் நாட் பே த நெக்ஸ்ட் இயர். நல்லா பார்க்கணும், 3 இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும், வித் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கட்டணும். முதல் இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டாங்க, 2வது இன்ஸ்டால்மெண்ட் அவங்களால கட்ட முடியல. ஹி குட் நாட் பே த நெக்ஸ்ட் ஆன் 31/12/2013. அவன் என்ன பண்ணிட்டான், கொல்கட்டா மோட்டார்ஸ் அக்ரி டு லீவ் 1 டெம்போ. மொத்தம் 3 டெம்போவா, அப்போ நீங்கள் பணம் தர வேண்டியிருக்கு, இந்த ஒரு டெம்போ வச்சுக்கோ, 3 நீ தர வேண்டிய பணத்துக்கு நான் 2 டெம்போவை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு 2 டெம்போவை டேக்கன் அவே எடுத்துகிட்டு போயிட்டான். அட்ஜஸ்டிங் த வேல்யூ ஆஃப் த 2 டெம்போஸ் டியூ ஆன் 31/12/23.
ஸோ த டெம்போஸ் ஆர் வேல்யூடு. இப்போ இவர் என்ன பண்ணுறது தெரியுமா, நார்மலாக டெப்ரிசியேஷன் டெம்போஸுக்கு 20% போடணும். ஆனால் இவன் என்ன பண்ணால் 30% போட்டு வேல்யூ ஜாஸ்தி பண்ணி, அப்போனா இப்போ நமக்கு லாஸ் ஆகும். அதனால தான் என்ன எழுது, சீசிங் பண்ணும்போது அவனுங்களுக்கு லாபம் சம்பாதிக்கிற மாதிரி அவனுக்கு என்ன பண்ண டெப்ரிசியேஷன் அதிகமாக பொறுத்திட்டு போயிடுவான், வேல்யூ கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படிங்கிறது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரிப்பேர் த நெசசரி அக்கௌண்ட்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போர்ட் ஃபார் தி இயர் 2023, 22, 23, 24. இதுக்கு நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், கொஷின் புரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம செய்ய வேண்டியது என்ன, ஜாயின் வென்ச்சர் அதை முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் இந்த புக்ஸ் ஆஃப் பர்ச்சேசர், அதுக்கு நம்ம வெஹிக்கிள் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். வெஹிக்கிள் என்ன பண்ணுறான், அவன் டெம்போனே போட்டிருக்கான். அப்போ டெம்போஸ் அக்கௌண்ட்டே மெயின்டைன் பண்ணலாம். யார், ஏ டிரான்ஸ்போர்ட். அப்போ இந்த புக்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போர்ட், இந்த புக்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போர்ட், அதாவது இவன் வந்து பர்ச்சேசருங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இவன் தான் வாங்குகிறான். அப்போ பர்ச்சேசர் அக்கௌண்ட்டில் போடுறோம். இதில் ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், நல்லா வாங்குகிறான். எவ்வளோக்கு வாங்குகிறான் எல்லாம் கவனிக்கணும். 3 டெம்போ வாங்குகிறான், 50,000 ரூபா மாதிரி 1,50,000 வாங்குகிறான். கிரெடிட் பர்ச்சேஸ் வாங்குகிறான், முழு அமௌண்ட்டு கொடுக்கல. கேஷுக்கு வாங்கினா என்ன பண்ணுவோன்னா, நம்ம அப்படி கேஷை கொடுத்துருவோம், பார்ட்டி அக்கௌண்ட்டை போய்ட்டு கேஷ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம இந்த அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணோன்னா, அசெட் அக்கௌண்ட்டு தான் இப்போ நம்ம டெம்போ அக்கௌண்ட் அப்படி தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ அசெட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம போட போகிறோம். அப்போ பேசும்போது என்னென்னா, ஏ டிரான்ஸ்போர்ட் பர்ச்சேஸ் பண்ணுறான். யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறான், ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில், அதாவது கொல்கட்டா மோட்டார்ஸ்லேருந்து. அப்போ டூ கொல்கட்டா மோட்டார்ஸ்னு எழுதணும். கொல்கட்டா மோட்டார்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறான். எவ்வளோக்கு அப்படின்னா 50,000 × 3 50,000. அப்போ 1,50,000க்கு பர்ச்சேஸ் பண்ணுறான். இது டெபிட்டில் போட்டாச்சு. எந்த டேட்டில் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டை நோட் பண்ணிங்க, 1/1/2022 பண்ணுறான். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 31/12 அப்படின்னா, அப்போ 31/12/22க்கு நம்ம டெப்ரிசியேஷன் போடணும். பை டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 20% நார்மலாக போடுறது. அப்போ 20% டெப்ரிசியேஷன் ஆன் 1,50,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,50,000 × 20% போட்டிங்கன்னா 30,000 rupees. அப்போ டெப்ரிசியேஷன் 30,000 வருது. அப்போ 1,50,000 நல்லா பார்க்கணும். 1,50,000 30,000 போச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும், 1,20,000 இருக்கும். இது முதல் இயர் எண்டில். அதே டேட்டு பார்த்தீங்கன்னா 31/12/22 பை பேலன்ஸ் சி பாடி. இதை பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வரும். என்ன வரும், 1/1/23. அப்போ 1/1/23 டு பேலன்ஸ் பி பார் டி எவ்வளோ அமௌண்ட்டு, 1,20,000 அப்படியே பாருங்கள். சரி, இப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும். இதுக்கும் நீங்கள் டெப்ரிசியேஷன் போடணும். அதே 20% போடுங்க. எப்போ, 31/12/23க்கு பை டெப்ரிசியேஷன் அதே 20% நீங்கள் போட்டிங்கன்னா 1,20,000 × 20% போட்டிங்க அப்படின்னா 24,000. அப்போ 24,000. இப்போ இந்த எண்டில் இவன் என்ன பண்ணியிருக்கான், முதல் வருஷம் டெப்ரிசியேஷன் போட்டாச்சு, மீதிக்குள்ளே ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ வருது அடுத்த வருஷத்துக்கு, அப்போ அதுக்கும் டெப்ரிசியேஷன் போட்டாச்சு. ஆனால் இந்த 31/12 இவனால் ரீபேமெண்ட்டு கொடுக்க முடியல, ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுக்க முடியல. இந்த இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறதெல்லாம் பார்ட்டி அக்கௌண்ட்டில் போடலாம், செல்லர் அக்கௌண்ட்டில் தனியாக போட போகிறோம். இவனால் கொடுக்க முடியல. அப்போ இவன் என்ன பண்ணுறான், அவன் ஒரு கால்குலேட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறான். எப்படி எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு நீங்கள் நல்லா பாருங்கள். அதாவது 30% இன்ட்ரெஸ்ட் போட்டு 2 வருஷமாக அந்த அமௌண்ட்டு நான் எப்போ மொத்தம் 3 வெஹிக்கிள், அதில் 2 வெஹிக்கிளை தூக்கிட்டு போயிடுறான், ஒரு வெஹிக்கிளை மட்டும் வச்சிடுறான். அப்போ 2 வெஹிக்கிளுடைய காஸ்ட் என்னது இங்கே நான் போடுறேன். அது என்ன பாருங்கள், நான் கால்குலேஷன் ஒர்க்கிங் நோட் அப்படின்னு போட்டு ஒர்க்கிங் நோட்னு பாருங்கள். அப்போ டேக்கனவே சீஸ் பண்ணுறது வந்து என்னென்னா 2 வெஹிக்கிள். அப்போ 2ன்னா 50,000 அப்படின்னா 1,00,000 rupees. அப்போ 1,00,000 ரூபா.
ஆனால் அவன் எடுக்கும்போது அவன் என்ன சொல்கிறான், இதுக்கு 30% டெப்ரிசியேஷன் போட்டு அந்த வேல்யூவில் எடுக்கிறான். அப்போ முதல் வருஷம் டெப்ரிசியேஷன் அவன் கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 30% டெப்ரிசியேஷன் அப்படின்னு பார்த்தா 30,000 ரூபாய் டெப்ரிசியேஷன். ஸோ அப்போ 70,000 அடுத்த வருஷத்துக்கு ஓப்பனிங். அடுத்த வருஷம் ஏன்னா ரெண்டாவது வருஷம் கடைசியில் தான் நான் தூக்குறான். அப்போ அதுக்கு டெப்ரிசியேஷன் 30% போடுறான். ஐ மீன் கம்பெனிக்காரன் போடுறான். அப்போ டெப்ரிசியேஷன் போட்டால் அப்போ 70,000க்கு டெப்ரிசியேஷன் 30% போட்டிங்க அப்படின்னா 21,000 ருபீஸ். அப்போ இதை லெஸ் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னா 49,000 தான். அவன் கணக்கு பிரகாரம் அதை சீஸ் பண்ணும்போது அந்த 2 வெஹிக்கிளோட வேல்யூ வந்து 49,000. அப்போ 49,000 கணக்கு போட்டு நான் அந்த வெஹிக்கிளை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு தூக்கிட்டு போகிறான். நல்லா கவனிக்கணும். அப்போ நீங்கள் இந்த 49,000 தான் இங்கே வரும். அப்போ நீங்கள் என்ன வரணும், வெஹிக்கிள் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணோம், டெம்போ அக்கௌண்ட் டெபிட் டு கொல்கட்டா. ஏன்னா கிரெடிட் த கிவர் அவன் தான் கொடுக்குறான், அந்த சப்ளை பண்ணுறான். டெம்போ வந்து வந்துடுச்சு, அசெக்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன் வந்துடுச்சு. இப்போ டேக் அவனை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அப்போ யார் எடுத்துகிட்டு போகிறா, கொல்கட்டா கம்பெனி டெபிட் த ரிசீவர். அப்போ அதே டேட்டில் பை கொல்கட்டா கம்பெனி, இந்த கம்பெனி எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறான் பாருங்கள், 49,000. அந்த 49,000க்கு எடுத்துகிட்டு போகிறான். நல்லா பார்த்துக்குங்க. சரி, இப்போ நமக்கு இதனால் என்ன லாபமாக நட்டமா? நம்ம வந்து 20% தான் டெப்ரிசியேஷன் போடுவோம், அவன் 30% டெப்ரிசியேஷன் போடுறான். அப்போ அதை ரெண்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ் தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம கணக்கில் பாருங்கள், அதே 1 lakh 20% டெப்ரிசியேஷன் போட்டால் முதல்ல வருஷம் 20,000 வரும், மீதி 80,000. இதுக்கு 20% போட்டிங்க அப்படின்னா 16,000 வரும். அப்போ மீதி இருக்கிறது எவ்வளோ பாருங்கள், 80,000ல் 16,000 போச்சு அப்படின்னா ஸோ 64,000 தான் நம்ம வேல்யூ. அப்போ அந்த 2 வெஹிக்கிளோட வேல்யூ நம்மளை பொறுத்த வரைக்கும் 64,000 ரூபா, அவனை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டு போனது 49,000. அப்போ 64,000 ரூபா வெஹிக்கிளை 49,000 ரூபா வேல்யூ போட்டு எடுத்துகிட்டு போயிட்டான்னா அப்போ நமக்கு எவ்வளோ லாஸு, 15,000 ருபீஸ் லாஸ். அப்போ நமக்கு லாஸு, இந்த லாஸை நம்ம இங்கே காட்டணும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், பை P&L அக்கௌண்ட், பை P&L அக்கௌண்ட் அப்படின்னா 15,000 ருபீஸ் லாஸ். சரி, அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், மீதி எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும். எவ்வளோ, 1,20,000. இப்போ 1,20,000. அப்போ மீதி இருந்தால் மீதி இருக்கிற வேல்யூ தான் அந்த மீதி இருக்கிற அவங்ககிட்ட இருக்கிற ரீட்டைன் பண்ணியிருக்கிற ஒரு வெஹிக்கிளுக்கு உண்டான காசு. அப்போ 1,20,000 மைனஸ் 24,000 மைனஸ் 49,000 மைனஸ் 15,000 போட்டிங்க அப்படின்னா அப்போ 32,000 தான் அவனுடைய காஸ்ட். இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ் 32,000. அப்போ பை பேலன்ஸ் சி பாடி இந்த 32,000. அடுத்தது வந்துங்க 1/1/24 இந்த 2 பேலன்ஸ் வரும். அப்போ 2 பேலன்ஸ் இங்கேயே போடலாம். எவ்வளோ அமௌண்ட்டு, இந்த 32,000 இங்கே வரும் ஓப்பனிங்கு. இதுக்கு நீங்கள் அப்புறம் 31/12/24க்கு டெப்ரிசியேஷன் போடணும். எந்தெந்த ஒரு வெஹிக்கிளுக்கு பை போட்டிங்கன்னா அப்போ 32,000க்கு இங்கே 20% தான் கணக்கு போடணும். போட்டிங்கன்னா 6,400 ருபீஸு. ஸோ அப்போ வேல்யூ க்ளோசிங் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 32,000 மைனஸ் 6,400. ஸோ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,600. இதுதான் பை பேலன்ஸ் அவங்ககிட்ட இருக்கிற க்ளோசிங் பேலன்ஸோட வேல்யூ. ஸோ அப்போ அவங்க கேட்ட மிஷினரி அக்கௌண்ட் நம்ம இப்போ போட்டுட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம அடுத்தது போட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவனுடைய பார்ட்டி அக்கௌண்ட்டு போடணும். பார்ட்டி அக்கௌண்ட்டு இந்த கொல்கட்டா மோட்டார்ஸ் கம்பெனியில் போடணும். அது எப்படி கால்குலேட் பண்ணலாம், இப்போ இது புரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொல்கட்டா மோட்டார்ஸில் போடலாம்.
ஸ்பேஸ் வைக்கல. இப்போ கொல்கட்டா மோட்டார்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி போடுறது அப்படிங்கிறது பாருங்கள். கொல்கட்டா மோட்டார்ஸ் லிமிடெட், இதே மாதிரி போடலாம். அதாவது முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், அவங்ககிட்ட டவுன் பேமெண்ட்டு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு டெம்போ வாங்கியிருக்கோம். அப்போ டெம்போ வாங்கினதுக்கு உண்டான என்ட்ரி என்னென்னா டெம்போ அக்கௌண்ட் டெபிட் டு கொல்கட்டா மோட்டார்ஸ். அப்போ என்ன 1/1 வாங்கியிருக்கோம் இல்லையா, 22. அப்போ நம்ம என்னமா பை டெம்போ அக்கௌண்ட் டெபிட் டு எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், அதே 50,000 × 3, அப்போ 1,50,000க்கு வாங்கியிருக்கோம். அதே டேட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1/1 22 டு கேஷ் அல்லது பேங்க் 30,000 ரூபா கொடுத்துருக்கோம். அப்போ 30,000 ரூபா கொடுத்துருக்கோம், நல்லா பார்க்கணும். அப்போ நீங்கள் அடுத்தது 31/12/22 இன்ட்ரெஸ்ட் போடணும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா 9%. அப்போ 1,50,000ல் 30,000 போக மீதி 1,20,000க்கு இன்ட்ரெஸ்ட் போடணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கொல்கட்டா மோட்டார்ஸ் அப்படின்னு நம்ம போடணும். அப்போ என்ட்ரியாக போடும்போது அப்போ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ போடணும்னா 1,50,000ல் 30,000 கொடுத்துட்டோம். அப்போ 1,20,000க்கு 9% போடணும். அப்போ 1,20,000க்கு 9% போட்டிங்க அப்படின்னா 10,800. அப்போ 10,800 இது வரும். அதே சமயத்தில் பேமெண்ட்டை நம்ம கொடுக்கும்போது வருஷ கடைசியில் பேமெண்ட் பண்ணுவோம். 31/12/22 பேமெண்ட் கொடுக்கணும். அப்போ பேங்க் அப்படின்னு பண்ணுவோம். அதில் இன்ஸ்டால்மெண்ட்டு நமக்கு ஏற்கனவே சொன்னோம் 3 இன்ஸ்டால்மெண்ட் 1,20,000ல் டிவைடட் பை 3 அப்படின்னா 40,000 ஒன்று கட்டுவோம், வித் இன்ட்ரெஸ்ட்டோடு கட்டணும். அப்போ இங்கே என்ன பண்ணோம், 40,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10,800, இது ரெண்டையும் கட்டுனீங்கன்னா அப்போ 50,800 ருபீஸ் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். அப்போ மொத்தமாக நீங்கள் இதில் பாருங்கள், மொத்தம் எவ்வளோ பாருங்கள் பேலன்ஸில் 1,50,000. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1,60,800, 1,60,800 இதில் லெஸ் 1,60,800 மைனஸ் 30,000 மைனஸ் 50,800. ஸோ பார்த்திங்கன்னா 80,000 ருபீஸ் பேலன்ஸ் இருக்குன்னு. அப்போ டு பேலன்ஸ் சி பாடி. சரி, நெக்ஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணும்போது அதையே நீங்கள் மறுபடியும் இந்த பேலன்ஸ் வந்து இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணால் அப்போ அந்த டேட் என்ன 1/1/23 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் எவ்வளோ வரும் 80,000 வரும். இப்போ 80,000க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கொல்கட்டா மோட்டார்ஸ். அப்போ டூ இன்ட்ரெஸ்ட் என்ன டேட்டில் 31/12 31/12/23 டூ இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டுவீங்க, இந்த 80,000க்கு 9% கட்டினீங்கன்னா 8/72. அப்போ 7,200 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த இன்ட்ரெஸ்ட் இங்கே வருதா. அப்போ நீங்கள் பேமெண்ட் எப்படி கொடுப்பீங்க, நல்லா கவனிக்கணும். இப்போ 2வது வருஷத்தில் அவன் என்ன பண்ணியிருக்கான் 31/12/23 அவன் 2 வெஹிக்கிளை தூக்கிட்டு போயிட்டான். என்ன வேலைக்கு தூக்கிட்டு போனான், 49,000க்கு எடுத்துகிட்டு போனான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போனவன் யார், டெபிட் த ரிசீவர் கொல்கட்டா மோட்டார்ஸ். அப்போ கொல்கட்டா மோட்டார்ஸ் நம்மக்கிட்ட இருந்து என்ன போகுது, டெம்போ போகுது. அப்போ நீங்கள் இங்கே என்ன எழுதணுன்னா 2 டெம்போஸ் எவ்வளோ 49,000 ரேட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிருக்கான். சரி, அப்போ மொத்தமாக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அதில் 80,000. அப்போ 87,200 87,200 மீதி எவ்வளோ பேலன்ஸ் அப்படின்னா 87,200 மைனஸ் 49,000. ஸோ 38,200. ஸோ இது டூ பேலன்ஸ் சி பாடி. இதில் அதே டேட்டு தான் 31/12. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொன்று வேணுமா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது 1/4/24 பை பேலன்ஸ், அந்த பழைய பேலன்ஸ் இருக்குது இல்லையா, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எவ்வளோ பழைய பேலன்ஸு எங்கே போச்சு, அது இப்போ போட்டுக்கிட்டே இருந்தோம். அப்போ
இல்லை இங்கே ஒரு சாரி இங்கே ஓப்பன் பண்ணணும் நியூ பேஜ். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நெக்ஸ்ட் இயரில் அப்போ 1/4 நல்லா பாருங்கள் 1/4/24 அந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 38,200. அந்த 38 அப்போ 2 பேலன்ஸ் brought down 38,200. சரி, அது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் நிதிக்கு போடணும் 31/4/2024 டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டால் 9% அட் 9%. ஸோ 38ல் 9% போட்டிங்க அப்படின்னா 3,338 3,438 இதை போட்டிங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 38,200. ஸோ மொத்தமாக 41,638 41,638 41,638. ஸோ இது வந்து 31/12/24 டு பேங்க் எவ்வளோ பே பண்ணோம் இவ்வளோ தான். ஸோ இது வந்து எப்படின்னா கொல்கட்டா மோட்டார்ஸுக்கு அவங்க எப்படி அக்கௌண்ட் பண்ணுறாங்க அந்த மேட்ரு. அதுக்கப்புறம் நம்ம இந்த வெஹிக்கிள்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், வெஹிக்கிள்ஸில் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அவன் எந்த டேட்டில் எடுத்துகிட்டு போனான் 2 வருஷம் கழிச்சு எடுத்துகிட்டு போனால் அவன் 30% டெப்ரிசியேஷன் போட்டு 49க்கு எடுத்துகிட்டு போனால் 20% போட்டிங்க அப்படின்னா 64 வருது. அப்போ நமக்கு ப்ராஃபிட் கிடையாது, லாஸ் 15,000 ருபீஸ். அந்த 15,000 நம்ம காட்டணும். ஸோ இதுதான் வெஹிக்கிள் அக்கௌண்ட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து கம்பெனிஸ் 2 தான் கேட்குறாங்க. ப்ரிப்பேர் த நெசசரி அக்கௌண்ட்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போர்ட் ஃபார் தி இயர் 2022, 23, 24. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஜஸ் நிறைய டைமிங் வரனால நம்ம இதை வந்து ஒரு 3 பார்ட்டாக வரலான்னு நினைக்கிறோம். அடுத்த கொஷின்ஸ் வந்து கொஷின் நம்பர் 3, 4, 5 அப்புறம் 6, 7, 8 இதுன்னு 2 வீடியோ வரும். நீங்கள் அப்படி பாருங்கள்.